இன்றைக்கி நம்ம டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச இருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் டிசம்பர் 5 இன்றைக்கு முன்னாள் முதல்வர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அம்மா அவர்களுடைய நினைவு தினம். இன்றும் மறக்க முடியாத பல நினைவுகளை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தோட இஷ்யூ இன்றைக்கி டெல்லியில் உள்ள நாடாளுமன்றம் வரைக்கும் ஒழிச்சிருக்கு. அதில் பதில் கொடுத்துருக்காரு மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள். இது மாதிரி பல்வேறு விஷயங்கள், திமுக அதிமுக கட்சிகளோட கூட்டணி பிரச்சனைகள், இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். அண்ணா வணக்கம். வணக்கம். டிசம்பர் 5 முன்னாள் முதல்வர் அவர்கள் அம்மா அவர்களுடைய நினைவு தினம். அதாவது இங்கே எப்போவுமே ஒரு அடைமொழி ஒன்று உண்டு. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர்னு ஒரு அடைமொழி இருக்கும். எம்ஜிஆர் அவர்களுக்கு புரட்சி தலைவருங்கிற ஒரு அடைமொழி இருக்கும். ஆனால் என்றைக்குமே யாருக்குமே இல்லாத ஒரு அடைமொழி நம்ம தினசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு அடையாள மொழி அம்மாங்கிற ஒரு உணர்வு. அந்த அடைமொழியில் வாழ்ந்தவங்க ஜெயலலிதா அவர்கள். நாங்கள் பார்த்த காலகட்டங்களில் இந்த தொட்டில் குழந்தைங்கிற ஒரு திட்டம் நான் பெருசாக நாம் பதிக்கக்கூடிய திட்டங்களாக பார்க்கப்பட்டது. அதிலிருந்து கடைசியாக கொடுக்கப்பட்ட லேப்டாப் வரைக்குமே ஒரு குழந்தை கல்லூரி வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை அவ்வளோத்தையும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை, நான் போனதுக்கப்புறமும் கூட இந்த கட்சி பல நூற்றாண்டுகளுக்கு நிற்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட நினைவு தினம் எப்படி? தமிழக அரசியலில் ஆணாதிக்க சிந்தனைன்றது அதிகம் பொதுவாகவே உண்டு. அதுலேயும் தமிழகத்தில் நீங்கள் அந்த திமுகலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறது எல்லாமே ஆணாதிக்க சிந்தனையோடைய அப்படி ஒரு உச்சமாக இருக்கும். இன்னொன்று அடுத்தவர்களை இழிவுபடுத்துறது, அதில் அவர்கள் கை தேர்ந்தவர்கள். சமீபத்தில் கூட ஆர்எஸ் பாரதி தாவேகா தலைவர் விஜயை ரொம்ப உருவக்கேலி பண்ணி ரொம்ப கேவலமாக பேசுனதெல்லாம் பார்த்தோம். அவர்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணல. அவர்களுடைய தரம் அவ்வளோதான், பயம். அந்த அளவுக்கு இவர்கள் அதாவது விஷயத்தை எதிர்க்காமல் வேறு மாதிரி எதிர்ப்பாங்க. அந்த மாதிரி உருவக்கேலி, தாக்குதல், பெண்ணுன்ற முறையில் இந்த மாதிரி பல விஷயங்களை எதிர்கொண்டவர் ஜெயலலிதா. திமுகவில் இருந்தால் அவன் நல்லவன், அவன் போராளி அதுன்றது. வெளியில் தூக்கி போட்டாங்கன்னா அவனை ஏமாளி மலையாளி அதுன்றது. இது எம்ஜிஆர் சந்திச்சார். எம்ஜிஆர் இவர்களுக்கு மரண அடி கொடுத்தார். இவர் நினச்சாங்க அவன் நடிகர் தூக்கி போட்டுடலாம், அதோடு போயிடுவார் அப்படின்னு. இதுதான் கண்ணதாசன் எழுதியிருப்பார், நான் பார்த்த அரசியல் எழுதியிருப்பார். என்கிட்ட கேட்டார், அந்த வேலையை மட்டும் பண்ணாதீங்கன்னு சொன்னேன், பண்ணிங்கன்னா இதாகும். ஆனால் கேட்கல, தூக்கி போட்டேன் அப்படின்னாரு. இவர் நினச்ச மாதிரி அங்கே நடக்கலை. எம்ஜிஆர் அதீத மக்கள் செல்வாக்க இருந்தது எம்ஜிஆருக்கு. அது கருணாநிதியை எதிர்பார்க்காத ஒன்று. லாஸ்ட்டில் அது கருணாநிதி ஆட்சியை வீழ்த்தி உட்கார வைக்கிற அளவுக்கு எம்ஜிஆர் கொண்டு போயிட்டாருன்னா அதுதான் உண்மை. எம்ஜிஆர் அந்தளவுக்கு ஒரு மக்கள் இவங்க திட்ட எம்ஜிஆருக்கு மரியாதை கூட்டிகிட்டே போச்சு. இவர்கள் எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆர் மீது நடத்த தாக்குதல் நடத்த முயன்றது, எம்ஜிஆரை இழிவாக பேசியது, இவர்கள் தான் உலகத்திலே அறிவாளி மாதிரியும் எம்ஜிஆர் இன்னை வரைக்கும் ஏதோ ஒன்றுமே தெரியாத ஒரு மாதிரி பேசுனதெல்லாம். எம்ஜிஆர் மக்கள் மனங்களை படித்து வைத்திருந்தார், மக்களுக்காக பண்ணார். இன்றைக்கும் நீங்கள் எம்ஜிஆர் பற்றி பேசும் பொழுது பலரும் அவருடைய அந்த உதவி செய்யும் மனப்பான்மை ப்ளஸ் சின்ன நுண்ணிய உணர்வுகளோட புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணது, இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஒரு உணர்ச்சி பார்க்க முடியுதுண்ணே, எல்லார்ட்டையுமே அந்த ஒரு உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது, உணர்வு அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. அது நீங்கள் 10 பேருக்கு பண்ணிங்கன்னா 100 பேர்கிட்ட அது பரவும். அதான் எனக்கு எம்ஜிஆர் உதவியை பண்ணார். அதுதான் உதவிகளை நம்ம கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட மனிதர் இருந்திருக்காரு அப்படின்னு. அவர் இந்த வாய் பேச முடியாமல் போன கண்டிஷன் இருக்குல்ல, 86க்கு பிறகு 84 இதுக்கு அதற்கு பிறகு அவருக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு கவர்மெண்ட் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அவரை அமர்த்திருக்காங்க, மனோகரன் பேர். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கார் மனோகரன். எம்ஜிஆரும் ஒரு கட்டத்து மேலே எம்ஜிஆர் இவர் புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த எல்லா இதிலும் உட்கார்றது கூடயே இருக்கணும் எம்ஜிஆர் கூடயே. அதனால் எம்ஜிஆர் எங்கே போனாலும் வெளிநாட்டுக்கு 2 மாதம் இதுக்கு போனார், இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுக்க உடல்நிலைக்கு செக்கப்புக்கெலாம். அப்போ கூட போனோம். இந்த மாதிரி அவர் அனுபவங்களை எழுதியிருக்காரு. அதில் அவர் இந்த சம்சார மின்சாரம் படம் நான் சொன்னல, ஷீல்டு கொடுத்தாரு. அந்த படத்தை பார்க்கறதுக்கு அவங்க கேசட் கொடுத்துருந்தேன். அப்போ இந்த விசிஆர் டெக்கு இருக்கும், அதில் கேசட் போட்டு பார்க்கணும். எல்லார் வீட்லேயும் இருக்காது. அது ஒரு பெரிய இது மாதிரி. டிவி இருக்கிறதே பெரிய விஷயம் அந்த காலத்தில். கிராமத்தில் திருவிழா டயத்தில் போட்டு அதை போட்டு படம் பார்க்குற மாதிரி அது திருவிழா ஒன்று. இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு இப்போ எங்களுக்கெல்லாம் என்னென்னா, அந்த கடை இருக்கும், நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுவோம், சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாரும் பண்ணி ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 5 படம்
அதான் நைட்டு ஆரம்பித்து 10 மணிக்கு ஆரம்பித்து காலைல 6 மணி வரைக்கும் விடிய விடிய போடுற மாதிரி அடுத்து 5 படம். அதில் கண்டிப்பாக கேம் ஆஃப் இது ஒரு பேய் படம் ஒன்று இருக்கும், ஹாரர் மூவி ஒன்று இருக்கும், ப்ரூஸ்லி தி எண்டர் தி டிராகன் இருக்கும், எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ரஜினி இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு படங்கள் ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேசட்டுக்கு 30 ரூபாவோ என்னமோ வாங்குவாங்க, 10 ரூபா 20 ரூபா வாங்குவாங்க ஒரு நாளைக்கு நாள் கணக்கு. அந்த சிடிக்கு 150 ரூபா. அந்த விசிஆருக்கு அது விசிபி விசிஆர்னு 2 இருந்தது. பெரும்பாலும் விசிபி தான் அந்த டைமில் வரும். விசிஆர் வந்து அதோட அடுத்த வருஷன் ரெக்கார்டும் பண்ணலாம். அப்போ அந்த விசிபி வாங்கி போட்டு எல்லாம் சொந்தக்காரங்களாம் வந்துடுவாங்க, ஜேன்னு வீடே இருக்கும். அந்த மாதிரி காலகட்டம். அப்போ அந்த விசிபி வர்றதே பெரிய விஷயம். யாராவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஃபேமிலியில் தான் அந்த மாதிரி இருக்கும், பணக்காரர் வீட்டில் இருக்கும். அப்போ எம்ஜிஆர் இந்த கேஸ்ட் வரப்போ பார்க்க ட்ரை பண்ணுறாரு, அடுத்தடுத்து வேலைகளில் மிஸ் ஆகுது. அப்போ எம்ஜிஆருக்கு ஸ்பீச் எழுதி கொடுக்கணும் அந்த உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி. அதனால் இவர்கிட்ட சிடியை கொடுத்து நீ பார்த்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீச் ரெடி பண்ணு அப்படின்னு எம்ஜிஆர். அப்போ இவர் சொல்கிறாரு, இல்லையா என்கிட்ட அது இல்லை, டிவியும் இல்லை, கலர் டிவியும் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்றாங்க. அப்படியா, சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படத்தை போட்டு எம்ஜிஆரும் இவரும் பார்க்குறாங்க. ஒன்றா பார்த்துட்டு இவர் ஸ்பீச்லாம் எழுதி கொடுக்குறாரு எல்லாம். அவருடைய உதவியாளர், எம்ஜிஆர் உதவியாளர், வீட்டிலேருந்து தான் ஃபோன் வந்துச்சா? இல்லையே அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி விஷயம் இல்லை, நான் வந்து யார் இந்த விஷயம் நடந்த பிறகு யார் வந்து பரிசு கொடுத்தாலோ ஏதாவது கொடுத்தாலோ இல்லை கட்சிக்காரங்க வந்தாலும் நீ எதையுமே ஏற்றுக்காத, நான் வீட்டில் சொல்லி வச்சுட்டு வந்திருக்காங்க. ஏங்க எம்ஜிஆர் வந்து உங்கள் வீட்டுக்கு கலர் டிவியும் சாலிடர் கலர் டிவியும் விசிஆர் செட்டும் ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிருக்காருங்க அப்படின்னு. ஐயோ அப்படின்ட்டு எம்ஜிஆர் இது பண்ணுறாரு அப்படின்னு. எம்ஜிஆர்கிட்ட என்னென்னா கொடுத்தால், அதாவது ஒரு நடிகை பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு போவாங்க, திருப்பி நடிகையில் சுசீலா சுசீலா நினைக்கிறேன், திருப்பி கொடுக்கும்போது எதுக்கு கொடுக்குறீங்க? என்னங்க கடன் வாங்கினா கொடுக்குறதுண்ணா, நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஏன் எனக்கு உரிமை இல்லையா? ஒரு சகோதரன் கொடுத்தா இது பண்ணுவீங்களா அப்படின்னோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் வந்துட்டேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி எம்ஜிஆர்கிட்ட மறுக்க முடியாது. லாஸ்ட்டில் இவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி டைப் எம்ஜிஆர். அதே குணத்தில் பெரும்பாலும் ஜெயலலிதாட்ட இருந்ததுன்றது தான் இங்கே நம்ம பார்க்கணும். எப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் பணக்காரர், மனதால் பணக்காரன் அப்படின்னா அவன் கோடீஸ்வரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சாதாரண தொழிலாளியாக இருந்து கூட அவனுடைய வருமானத்தில் 4 நண்பர்கள் வர்றாங்க, டக்குன்னு செலவு பண்ணுறான், இல்லை ஒரு உதவி பண்ணுறான், அவன் தான் பணக்காரன். ஆமாம், கண்டிப்பாக. ஒரு கஷ்டம்னா கூட நிற்கிறான், அவனுடைய ஏதாவது செயினுங்கன்னு கூட அடகி வச்சு செலவு பண்ணுன்னு உதவி பண்ணுறான். இல்லை ஒரு நண்பர் வீட்டு குழந்தைக்கு ஸ்கூலுக்கு காசு இல்லை, இவன்கிட்ட காசு இல்லைனாலும் ஏதாவது பண்ணி ஹெல்ப் பண்ணுறான்னா அவன் பெரும் பணக்காரன், மனதால் பணக்காரன். பெரிய சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, இல்லை நண்பராக இருப்பார், கோடீஸ்வரனாக இருப்பார், ஒரு பைசா கொடுக்க மாட்டார், யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டார்னா அவர் பெரும் பிச்சைக்காரர். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் யார் பெரும் பிச்சைக்காரர்கள், யார் பெரும் பணக்காரர்கள்னு தெரியும். மனதால் பணக்காரர் எம்ஜிஆர். அதனால தான் அவருக்கு 8வது வள்ளல்னாங்க. ஜெயலலிதா கிட்டத்தட்ட அதே ஆட்டிடியூடு தான். அவங்க பண்ண உதவிகள்லாம் பெரும்பாலும் தனி நபர்களுக்கு பல உதவிகள் பண்ணியிருக்காங்க. அதில் எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம், ஆனால் நமக்கு நேரம் பத்தாது. அவர்கள் எம்ஜிஆர்கிட்ட இருந்த அதே பழக்கம் அவங்ககிட்ட இருந்தது. எம்ஜிஆர் வெளியில் போகிறாருன்னா ஜனங்களை பார்ப்பார், யாராவது நிற்கிறவங்கள பார்த்தாருன்னா எம்ஜிஆருடைய பழக்கம் வண்டி நிப்பாட்டி என்னன்னு கேட்டு அதில் உதவி கேட்டு வந்த பழைய நடிகர்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணுறது, பொதுமக்கள்கிட்ட மனு வாங்கிடுவாங்க. இவராக அந்த கூட்டத்தில் யாரையாவது பார்த்துட்டாருன்னா இவர் பழக்கமான ஆள்னா கூப்பிட்டு விசாரிச்சு பண்ணுறாங்க. ஏவிஎம் நேற்று இறந்து போனார்ல சரவணன், அவர் ஒரு இது பதிவு பண்ணியிருப்பார். அன்பேவா ஷூட்டிங்காக அந்த ஃப்ளோர் பதிக்கிற வேலை, அந்த இது ஒட்டுற வேலை, இந்த டைல்ஸ் மாதிரி காமிக்கிறதுக்கு ஒட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு போய் இந்த மாதிரி அது எம்ஜிஆரை கூப்பிட்டு காமிச்சிட்டு இருக்காங்களா. எம்ஜிஆர் அப்படியே பார்த்துக்கிட்டே கவனிக்காமையே அவர் ஒருத்தர் வேலை செய்கிறவரை பார்த்துட்டு இருக்கார். ஏன்னா இவர் நம்ம சொல்கிறத கவனிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு நேராக அவர்கிட்ட போயிடுவாராம். அண்ணே நீங்கள் கேசவண்ணன் தானே அப்படின்றாங்க. அவர் ஆமா தம்பி என்னென்ன இந்த மாதிரி அப்படின்ட்டு உதவியாளர் கூப்பிட்டு அவரை கையெல்லாம் அவருக்கு பசாதெல்லாம் அவர் கையை கழுவி அவருக்கு மேலே சாப்பாடு போட்டு உட்கார வைங்க, நான் வரேன் நான் அப்படின்ட்டு. இவர் ஒரு காலத்தில் ராஜபாட் போட்டவர், நாங்கள்லாம் சாதாரண நடிக்கும் போது நான் ராஜபாட் போட்டவர், அவ்வளோ பேர் நாங்களாம் அண்ணனா மதிக்கூடியவர். வாழ்க்கை சூழ்நிலை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை அப்படின்றாரு குமரன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் வாழ்க்கையை எப்படி வளமாக்கணும் எம்ஜிஆர் பண்ணியிருப்பாருங்க. இதான் எம்ஜிஆர். இதே ஸ்டைலு ஜெயலலிதாவுக்கு உண்டு.
இதே மாதிரி வாகனத்தில் போகும்பொழுது நீங்கள் ரோட்டில் நிற்கிறவங்க அது யாராக இருந்தாலும் ஒரு நாள் 2 நாள் ஞாபக சக்தி பாருங்கள். 1000 பிரச்சனை இருக்கும் முதல்வருக்கு. பார்த்துட்டு 3ஆம் நாள் அவங்கள்ட்ட மனு வாங்குறது, அவங்கள கூப்பிட்டு உதவி பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள். ஒரு போலீஸ்காரர் இப்போ திருடனை பிடிக்க போகும்போது கத்தியால் குத்தி இறந்து போயிடும். அதில் எனக்கு ஒரு சொந்த ஒரு இது உண்டு அனுபவம். அவருக்கு நிதி உதவி உடனடியாக அறிவிக்கலை. இது இப்படியே போகுது. இந்த காவலர்கள் எல்லாம் ஆயுதப்படை காவலர்கள், காவல்துறையில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஆளுக்கு 100 ரூபா கொடுக்குறோம். 1,00,000 பேர். நான் ஒரு செய்தி போட்டேன், நீங்கள் என்ன தருவது, நாங்கள் தருகிறோம் 1 கோடி அப்படின்னு. நான் 1,00,000 பேர் 100 ரூபா போட்டு செய்தி போட்டேன், இந்த மாதிரி அரசாங்கம் இது வரைக்கும் பண்ணலன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுநாள் அவருக்கு 1 கோடி ரூபா கொடுத்தாங்க. ஃபஸ்ட் டைமு ஒரு காவலர் உயிரிழந்தவருக்கு 1 கோடி ரூபா. இந்த செய்தி அப்புறம் நம்ம நண்பர்கள்லாம் பாராட்டினாங்க, ஏதோ ஒரு வகையில் ரீச் ஆகிட்டீங்க போல் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்க கவனிப்பாங்க அந்த ரிப்போர்ட்டுகள். இன்னொன்று, அந்த கொடுத்தது மட்டும் இல்லை, அவர் வீட்டில் இருக்கவங்கள வரவழைச்சி என்ன இதுன்னு கேட்டு, அந்த பொண்ணு அந்த வருஷம் +2 பாஸ் பண்ணியிருந்தது, நல்ல மார்க்கு. என்னம்மா ஒன்றுதுன்னா மருத்துவக் கல்லூரி அப்போ நீட்லாம் கிடையாது. உடனடியாக அவங்கள மருத்துவக் கல்லூரி சேர்க்க வச்சு செலவெல்லாம் கவர்மெண்ட்டு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அது இந்த பெண்கள் விஷயத்தில் ரொம்ப இதுவாக பார்ப்பாங்க. அதனால தான் அந்த ஒரு மனிதாபிமானம் இருந்தனால தான் ஒவ்வொரு திட்டமும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அது நீண்ட கால பயன் தருவதாகவும் பெருவாரியான மக்களுக்கு பயன்படக்கூடியதாகவும் ஒரு மனிதாபிமான முக்கிய ஒரு இதுவாகவும் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி நான் இப்போ கலைஞர்லாம் பார்த்தீங்கன்னா சமத்துவபுரம் இந்த 1-2 நான் பார்க்குறேன், உழவர் சந்தை, அது இப்போ அந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் இவங்கள்ட்ட பார்க்கும்பொழுது 100 சொல்லலாம், அவ்வளோ இருக்குது. நீங்கள் அதில் குறிப்பிட்டது தொட்டில் குழந்தை, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கள்ளிப்பால் ஊற்றி கொல்லப்படுற இந்த படம் கூட வந்திருக்கோம், ஒரு பாரதிராஜா படத்தில். அந்த மாதிரி கொள்ளை செய்ய நீங்கள் ஏன் அதை பண்ணுறீங்க, அரசாங்கம் நாங்கள் தொட்டில் வைக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்து போடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அப்படி வளர்ந்த குழந்தைகள் இன்றைக்கி பட்டாதாரிகளாக பல இதில் இருக்காங்க. அது யுனெஸ்கோலேருந்து எல்லாரும் அவங்கள ஜெயலலிதாவை பேர் குறிப்பிட்டு பாராட்டி பெரிய அளவில் அந்த நிகழ்ச்சியில் பாராட்டினாங்க, உலக அளவில். அன்னை தெரசா அவர்கள் கூட பாராட்டினாங்க. அந்த இது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இன்னொன்று, அம்மா உணவகம். அம்மா உணவகம்ன்றது ஆக்சுவலாக சைதை துரைசாமி சென்னை கார்ப்பரேஷனுக்காக கொண்டு வர்றாரு. இவங்க பார்க்குறாங்க நல்ல திட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தமிழ்நாடு முழுக்க கொண்டு வரணும்னா 200 தான் சென்னையில் அமைக்கணும்னு. இவங்க அதை 400 ஆக்குறாங்க. அப்புறம் 444 ஆகுது. மருத்துவமனைகள்லையும் தொடங்குறாங்க. அப்புறம் தமிழகம் முழுவதும் அங்கே இது வெளி மாநிலங்கள்லேருந்துலாம் பார்த்துட்டு அவங்க மாநிலங்களில் அமல்படுத்த போகிறாங்க. இன்றைக்கும் சந்திரபாபு நாயுடு இப்போ இது பண்ணது, நீங்கள் மும்பையில் மகாராஷ்டிராவில் இவர் நம்ம இப்போ திமுக ஒர்க் பண்ணுறாரு ராபின் சர்மா, அங்கே அவர் தான் இது பண்ணது. இங்கேயும் இப்போ அவர் 5 ரூபாய்க்கு சாப்பாடுன்னு ஏதோ ஒரு பேர் ஆந்திராவில். இந்த மாதிரி திட்டங்கள் அது அம்மா உணவகம் பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு தொழிலாளிகள் இவங்கள மத்தியில். அப்போ அதை கொரோனா பீரியட்லேயும் சரி, சென்னைக்கு வேலை தேடி வரவர்கள், குறிப்பாக சினிமா துறை இந்த மாதிரி ஆட்களுக்கு பெரும் உணவளிக்கக்கூடிய இதாக இன்றைக்கி இருந்துச்சு. அந்த அம்மா உணவகத்தை நம்ம மேயர் ஒரு தடவை சொன்னாங்க, அதில் லாபம் இல்லை, ஹோட்டலாக நடத்துகிறீங்க. எனக்கு நேற்று கூட அவங்க பேச்சு ஒரு இதில் பேட்டி மாதிரி காண்றாங்க, அது செட்டப் பேட்டி தான், அதுலேயும் அவங்களுக்கு பேச்சு சரியாக இதாகலை. நான் கேட்க விரும்புவது, முதல்வர் சென்னை மாநகராட்சிக்கு கலைஞர் முதல்வராக வந்த பொழுது யார் மேயராக வரணுன்றப்போ ஸ்டாலின் வர்றதில் அவருக்கு உடன்பாடே கிடையாது. இல்லை, அது மீறி தான் எல்லோரும் முயற்சி பண்ண, யாரும் தாக்கல் பண்ண மாட்டோம், அவர் தான் தாக்கல் பண்ணணுன்னா சரி ரைட்டு எல்லோரும் போங்கப்பா அப்படின்ட்டாப்புல. அவர் ஸ்டாலின் முதல் தடவை இருந்தார். அடுத்த தடவை தேர்ந்தெடுக்கும் போது 2 பிரச்சனை வந்தது. எம்எல்ஏவாக இருந்து மேயராக இருக்க முடியாதுன்னு 2ல் 1 சட்டம் கொண்டு நீக்கி விட்டாங்க 2001. அப்போது அப்படி ஒரு விஷயத்தை கலைஞர் பார்க்குறாரு. தன் மகனே இருந்தாலும் தெளிவான ஆளாக வேணும், அதுக்குரிய ஆப்டான ஆள் வேணும்னு பார்க்குறாரு. அப்படின்னா நீங்கள் சென்னை மாநகராட்சி ஒரு கோட்டா இருக்குது, பெண்ணு தலித்து 2 இது, எத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு அவருக்கு எந்த அளவுக்கு ஆப்டாக இருப்பாங்க, இவர்கள் சென்னை மாநகராட்சியோட முன்னேற்றத்துக்கு எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க, இவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, இதெல்லாம் பார்த்து தானே வைக்கணும். நீங்கள் வாட்டில் 2 அமைச்சர்கள் மோதிக்கிட்டாங்க, அதில் ஒரு அமைச்சர் ஜெயிச்சார், அவங்களுடைய ஆதரவாளர் வச்சுட்டாரு. இது எப்படிங்க கரெக்டாக இருக்கும்? ஒரு வேலைக்கு எடுக்கணும்னா கூட ஒரு 3 வேட்பாளர்கள் சொல்லப்பட்டது, கவுன்சிலர் 3 கவுன்சிலர் சொல்லப்பட்டதில் ஒரு கவுன்சிலர் தென் சென்னை சம்மந்தப்பட்ட ஒரு கவுன்சிலர், பெண் கவுன்சிலர் மிகவும் செல்வாக்கு மிக்கவங்க, நல்ல வேலை செய்யக்கூடிய கவுன்சிலர் கூட. அதை பெருசாக பேசப்பட்ட நேரத்தில் செல்வாக்கு அங்கே இல்லையே. இல்லை, அதான் பிரச்சனை. இல்லை, நான் கேட்குறது ஒரு அரசு வேலையில் சாதாரண குமாசா வேலை கூட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு அது இதுன்னு இன்டர்வியூ, அது
சென்னைக்கே மேயர்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூ மாதிரி முதல்வர் அட்லீஸ்ட்டு யாரையாவது ஒரு 2 ஐஏஎஸை போட்டு அவங்க செக் பண்ணுங்க, அதில் நீங்கள் தேர்ந்தெடுங்க, அப்படிலாம் கொண்டு வந்துருக்கணும். அவர் இருந்த பதவி இல்லை, பதவி அதனால பேரெடுத்த பதவி அது. பேர் எடுத்த பதவி. அப்போ இது எப்படி இருக்கணும்? அது என்ன சொல்கிறது? இதுதான் இன்னைக்கு அவங்க திமுகவுடைய நிலைமையாக இருக்குது. அதனால் நீங்கள் திறமை இதெல்லாம் கிடையாது அப்படின்றதுக்கு இவங்க மேயர், சென்னை மேயர் ஒரு உதாரணம். ஏன்னா தான் கைக்குள்ளே வச்சுக்கலாம். நான் தான் சொன்னேன் ஆணாதிக்க சிந்தனைன்னு. ஒரு பெண்ணை, திறமையான பெண்ணை இயங்க விடுறது அந்த மாதிரி கிடையாது. ஓடுறது நான் வாட்டில் பெண் கவுன்சிலர்கள் கணவர்கள் தானே கவுன்சிலர் அந்த மாதிரி. மதுரையில் மாநகராட்சி மேயரே அப்படி தானே இருந்திருக்காரு, கவுன்சிலர் தானே. அதனால் அவங்க வந்து அந்த அந்த அம்மா உணவகம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். தாலிக்கு தங்கம்னு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு 12th வரைக்கும் படித்த பிள்ளைகளுக்கு 4 கிராம் தங்கம், காலேஜ் படித்த பிள்ளைங்களுக்கு 8 கிராம், டிகிரி வாங்கினவங்க டிகிரி வாங்காதவங்க. அது அழகாக ஸ்ப்ளிட் பண்ணது. அது கறவை மாடு திட்டம்னா, கறவை மாடு பால் உற்பத்தியை பெருக்கணும்னு கேட்குறாங்க. இன்னைக்கு அப்படி இப்படி அல்லு சில்லா சீரழிஞ்சு நிற்கிறாரு அவரை தான் கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த பண்ணி டக்குலாம் கொண்டு வர முடியாது, இப்படிலாம் பண்ணிங்கன்னா வரோன்னு. அதுக்கப்புறம் கொண்டு 1 கோடி லிட்டர் அவங்களுடைய இலக்கு. இன்னைக்கு பாருங்கள், ஆவின் பால் ஜிஎஸ்டி விலை குறைக்காமல் இவங்க தகுடு தத்தம் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். கடைசியில் மற்ற மாநிலம் குறைவாக இருக்குது, அதை விட நம்ம குறைவாக இருக்கும், அதனால குறைக்க மாட்டோம். அப்போ எப்படினாலும் மக்கள்கிட்ட வந்து பிடுங்கணும். ரைட்டு. அப்போ அந்த ஆவின் நீங்கள் பால் உற்பத்தின்றது இந்த ஏடிஎம்கே ஆட்சி வரைக்குமே பால் பொருட்கள் தயாரிப்பெல்லாம் வந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ஆவினில் மிக்சரு வெளியிலேருந்து ஆர்டர் வாங்கி இவங்க விற்கிறாங்களாம். ஏன்னா ஆவின் உருவாக்கப்பட்டதே பால் பொருட்களுக்கான இது. பால், வெண்ணெய், நெய், இல்லை அதில் பால் பேடாலாம் பண்ணி அழகாக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பால் சார்ந்தது. அதான் ராஜேந்திர பாலாஜி இருக்கிற வரைக்குமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பால் பவுட்ரு, நீங்கள் அதிகமான பால் உற்பத்தினா பால் பவுடர் அது பண்ணி ஏற்றுமதி பண்ணலாம். அது நல்லா தெரியுதுண்ணே. அதிமுகவில் அமைச்சர்கள் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவங்களுடைய உருவக்கேள்வி இவங்க பண்ண விஷயங்கள்லாம் இருந்தால் கூட அவங்களோட வேலைகளில் எந்த குறையும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. இங்கே இவங்க எல்லாமே பார்க்க ஜெகஜண்டியாக இருந்தாலும் வேலையே நடக்கிறது இல்லைங்கிறது தெளிவாக தெரியும். அந்த பால் உற்பத்தியில் நான் என்ன கேட்குறேன், தேவையான அளவோட உற்பத்தி இருக்குது, பாலில் வேறு என்ன செய்ய முடியும்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். ஏங்க பால் பொருட்கள்லேருந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். குறிப்பாக பால் பவுடர், அதை நீங்கள் சேமித்து வச்சு மீண்டும் பாலாக ரீசைக்கிள் பண்ணிக்கலாம், ஏற்றுமதி பண்ணலாம். பால் பொருட்களான வெண்ணெய், நெய் இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணலாம். மற்ற ஸ்டேட்டெலாம் விற்பனை மூலிமா பெரிய வருமானத்தை இதில் ஈடு. மகாராஷ்டிரா, குஜராத் பாருங்க, குஜராத்லாம் இதுதான் டாஸ்மார்க்கில் கிடையாது, வருமானம் மதுவிலக்கு. அப்போ நீங்கள் எதில் ஆக்கப்பூர்வமாக பண்ணோன்னு இதை ஒரு குடிசை தொழிலாக மாற்றினீங்கன்னா அது பெரிய அளவில் ரீச் ஆகும். மகளிர் சுய உதவி குழுக்களில் இந்த பால் சார்ந்த விஷயங்களோட இணைச்சி விட்டிங்கன்னா அது ஒரு வேறு லெவலில் போகும். ஸ்வீட்டு மற்ற தயாரிக்கிறது, பால் சார்ந்த பொருட்கள் தயாரிக்கிறதுன்னு இன்னும் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் நமக்கு லாபத்தை தாண்டினா பள்ளி குழந்தைகளுக்கு பால் பவுடர், பால் இதை வந்து கொடுக்கலாம். ஒரு காலத்தில் கொடுத்தாங்க, நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த பால் பவுடர் கிடைக்கும். பால் வர ஊற்றுவாங்க, பால் பிரெட்டு கொடுப்பாங்க குடிசை பகுதியில். ஒரு 100 ml பாலும் 2 ஸ்லைஸ் பிரெட்டும் கொடுப்பாங்க, மாடர்ன் பிரெட்டு. ஸ்கூல் நான் சின்ன வயசில் வாங்கியிருக்கேன், அந்த ஹவுசிங் போர்டிலலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது எவ்வளோ இதாகும். இதெல்லாம் தான் சமூக சார்ந்த விஷயம். ஆமாம். இவர்கள் ஒரு கோஷத்தை விட்டுட்டாங்க பார்த்தீங்களா, ஏழையின் சிரிப்பில் ஏழையின் சிரிப்பில் அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும். ஆமாம், அந்த மூக்காமுத்து பாட்டு. அப்போ அதை விட்டாச்சு இவங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவங்க கவனம் செலுத்தி சட்டம் ஒழுங்கு. நீங்கள் இன்றைக்கி பல விஷயங்கள் முதல்வருக்கே தெரியாமல் நடக்குது, இல்லாட்டி தப்பாக முதல்வர்கிட்ட ப்ராஜெக்ட் பண்ணப்படுதுன்னா இவர் நம்புகிறாரு, ஏற்றுக்கிறாருன்றதுனால தான். அவங்கள்ட்ட அது நடக்காது. தப்பான ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க கதை கந்தல். அப்போ உளவுத்துறை அதிகாரிலேருந்து எல்லாருமே பயந்து போய் வேலை செஞ்சாங்க. இன்னொன்று, அதிகாரிகள்கிட்ட பாகுபாடு காட்டலை. நமக்கு வேண்டிய அதிகாரி, வேண்டாத அதிகாரிலாம். இவங்கள முறைச்சிட்டு போன அதிகாரி கூட அவர் திறமையை பார்த்து கொடுத்ததெல்லாம் இருக்குது. அதனால் அவங்க வந்து அந்த பீரியடு வேறு சில அவங்க மேலே விமர்சனங்கள் இருந்தாலும் அவர்கள் ஒரு இரும்பு பெண்மணி, கட்சியை கட்டுப்பாடாக வச்சுருந்தாங்க. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சமூக சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. அவருடைய சமூகத்தை குறிப்பிட்டு இவர்கள் இழிவாக பேசினாலும் அந்த கோபத்தில் ஒருத்தோட ஆமாடா நான் பாப்பாத்தி தான் என்ன இப்போன்னு கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கி சமூக நீதியாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுடைய 69% இடஒதுக்கீட்டை மிக சாமர்த்தியமாக 2 அவைகளிலும் அதை கொண்டு வந்து அதை பொதுப்பட்டியலில் கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இதை இவர் என்ன தான் கலைஞர் 69க்கு உயர்த்தி கொண்டு வந்தாலும் அதுக்கான ஒரு ஷீல்டை கொடுத்தது ஜெயலலிதா தான். அதனால தான் நம்ம
வீராமணி அவரே வந்து அங்கே ஒரு இதுவே கொடுத்தாரு, சர்டிஃபிகேட்டை, சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு. அதனால் பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர். எல்லாவற்றிலும் மேலாக எம்ஜிஆரை விட அதிமுகவை, எம்ஜிஆர் காலத்தை விட அடுத்த பகுதி இடத்து கொண்டு போனது. சாணக்கியர்னு புகழப்பட்ட கலைஞருக்கே விபூதி அடிச்சது, கலைஞரை பல தடவை வீட்டில் அமர வைத்தது. இந்த மாதிரி பல இது ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குமாண்ணா? 234 தொகுதியிலுமே ஒரு ரெட்டலை சின்னத்தில் நிற்பட்டது இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. இவங்க மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. அதே மாதிரி 37 எம்பிக்கள் ஜெயிச்சது இவங்க மட்டும்தான். இவங்க மட்டும்தான். 50 எம்பிக்கள், 37 மக்களவை, 13 ராஜ்யசபா சேர்ந்து 50 இந்தியாவிலேயே 50 எம்பிக்களை கொண்ட ஒரு ரெண்டாவது லார்ஜஸ்ட் பார்ட்டி இவங்க தான். இந்த மாதிரி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர். தைரியமான பெண் அப்படின்னு பேர் எடுத்தவர். அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. ஒரு தடவை எல்லா எம்எல்ஏக்களையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க 2006 காலகட்டத்தில். 49 பேர் சஸ்பெண்டு. இவங்க மட்டும் போய் அந்த இதில் மானிய கோரிக்கை பேசுகிறாங்க. எல்லாரும் உட்கார், நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அவரை உட்கார சொல்லுங்க, சைலண்ட், அவரை உட்கார சொல்லுங்கள், அவரை பொன்முடியலாம் உட்கார சொல்லுங்கன்னு. இதே அடுத்த சிட்டிங் இவங்க வரும்பொழுது கச்சத்தீவு பற்றி இவங்க அடிக்கு பதில் சொல்ல முடியாமல் ஓடுறாங்க. அதில் வந்து இவங்க சொல்கிறாங்க, பேரவைத் தலைவர் அவர்கள், இவங்களை வெளியேற்றுறதுல நீங்கள் மார்ஷல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, கச்சத்தீவையும் டாஸ்மார்க்கையும் எடுத்தீங்கன்னா அவங்கள வெளிநிலை பண்ணுவாங்க, இங்கே பாருங்கள் எப்படி ஓடுறாங்க பாருங்கள், பதில் சொல்ல முடியாமன்னு. மறுநாள் கலைஞர் தான் பதில் சொல்கிறாரு அறிக்கை மூலியமாக. இன்றைக்கி ஒரு துரைமுருகன் உட்காந்துக்கிட்டு நாங்கள் அப்படி இப்படி என்ன அப்படி, அன்றைக்கி ஜெயலலிதாட்ட அவங்களால பேச முடியலையே, நீங்கள் சொன்ன அதே நடிகை, திரைத்துறையிலேருந்து வந்த ஒரு பெண்ணு, இவ்வளோ நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் தாண்டி தானே உங்களை ஓட விட்டாங்க. அந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் திருப்பாயத்தே கெசட்டில் ஏற்றினது இவங்க தான். அந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணணும். அவன் அந்த சட்ட இதாக இருந்தாலும் நீங்கள் இப்போ நேற்று திருப்பரங்குன்றம் விஷயத்துலாம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த அரசு நீதிமன்றத்தால் தொடர்ச்சியாக கண்டிக்கப்படுறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சம்பவம் ஒரு தடவை நடந்தாலும் விட மாட்டாங்க. அந்த அதிகாரிலாம் ஒரு வழி ஆகிடும். இல்லை கேள்விப்பட்டது கூட, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த மாதிரிலாம்? நீங்கள் இவங்க சபிதா ஒரு தடவை பள்ளி கல்வித்துறை ஏதோ ஒரு விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் கண்டனம், கடுமையான கோபம் அவங்களுக்கு. அவங்க அதை தீர்க்கறதுக்கு வேறு மாதிரி திசை திருப்பி விட்டு ஒரு பெண்ணுக்கு பெண்ணுன்ற மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அப்படி அதாவது அவங்க மேலே இறக்கம் வர்ற மாதிரி சொந்த பிரச்சனையை சொல்லி தப்பிச்சாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த டைமில். அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை அனுமதிக்க மாட்டாங்க. தீர்ப்பு நீதிமன்றத்தில் பல்பு வாங்குறது இதெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. ரெண்டாவது அவங்கள்ட்ட பொய் சொல்லியோ மடைமாற்றம் பண்ணியோ, இப்போ ஒரு விஷயம் தப்பாக நடந்துச்சு, நம்ம மேலே தப்பு இல்லை அவன் மேலே தப்புன்ற மாதிரி திருப்புற வேலை, அது எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக தான் சொன்னேன், இதே மெட்ரோ இந்த மாதிரி இவங்க கவர்மெண்ட் நடந்திருந்தா அந்த அதிகாரிலாம் ஒரு வழி ஆகிட்டு இருப்பாங்க, துண்டகடத்துறையான. ஆனால் இங்கே தமிழகம் வஞ்சிக்குன்னு ஒரு அறிக்கை விட்டுன்னு இருக்காரு. இந்த கரூர் இன்சிடென்ட் மாதிரி நடந்திருந்தா போலீஸ் அதிகாரிகள் லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க. இங்கே அந்த அதிகாரிகளை ஒரு நடவடிக்கை இல்லை, ஒரு டிஎஸ்பி லெவலில் கூட சஸ்பென்ஷன் இல்லை. 41 பேர் செத்து போயிருக்காங்க, திருப்பி விட்றாங்க அங்கே. அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் நிர்வாகத்திறனில் இதிலெல்லாம் ஜெயலலிதா கிட்டே வர முடியாதுன்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. இந்திய அளவிலும் அவர்கள் வந்து மிகப்பெரிய தைரியமானவர், ஃபேஸ் பண்ணவங்க, பேர் வாங்கினவங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடிலாம் வந்த புதுசு பிரதமராக இருந்தப்போலாம் இவங்க கொஞ்சம் கூட அந்த பிரதமர் ஆகிட்டாரு அப்படின்றதெல்லாம் இல்லை. என்ன ட்ரீட் பண்ண முடியுமோ அந்த லெவல் தான் ட்ரீட் பண்ணாங்க. 2 மத்திய அமைச்சர் இவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை காத்திருந்து கிடையாது. உதய் மின் திட்டத்துக்கும் ஒரு விஷயத்துக்கும் பேசுறதுக்கு நக்வின்னு நினைக்கிறேன், இன்னொன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, வெளியில் புலம்புனாங்க. முதல்வர் எனக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க. அருண்ஜேட்லியுமே வந்து காத்துக்கிட்டு இருந்தாரு சொல்லுவாங்க. அருண்ஜேட்லி நண்பர் நல்ல நண்பர் அவங்களுக்கு. மோடி நல்ல நண்பர். நட்பு தனி. ஆமாம், அது ஒரு பெரிய கோஷம் அது. அந்த மாதிரி அவங்க தைரியத்துக்கும் மற்ற விஷயங்களுக்கும் இது பேர் போனவங்க. ஏதோ ஒரு வகையில், அதாவது ஒரு நடிகையின் மகளாக பிறந்து வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்து முக்கியமான நேரத்தில் மார்க்கெட் போய் அம்மா இறந்து போய் எல்லோரும் ஒதுக்கப்பட்டு அண்ணன் பிரச்சனை வந்தப்போ அண்ணன் வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டு யாருமே இல்லாமல் தனி மரமாக நின்ற டைமில் கூட தைரியத்தை இழக்காமல் அடுத்த கட்டத்தை அந்த மாதிரி பல சோதனைகள் பார்த்துருக்காங்க. அடுத்தடுத்து அதை நோக்கி நகர்ந்துருக்காங்க. நீங்கள் 2001 டான்சி வழக்கில் இதானது, 2014 பல இது பண்ண 28 நாள் ஜெயிலில் இருந்தது. கொஞ்சம் கூட பயப்படல. ஜெயிலுக்கு போகிறது ஐயோ அம்மான்னு கத்திட்டுலாம் போகல. ஒரு 10 நிமிஷம் இருங்க, பூஜை பண்ணிட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு எல்லா வகையிலையுமே அந்த ஒரு டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ண லேடி அப்படின்றது யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. அவங்க கனிமொழி கேட்டப்போ கூட அவங்களுடைய தைரியம், அந்த துணிச்சல் தான் அவங்களை அந்த அளவுக்கு மதிக்கிறதுக்கு காரணம். துணிச்சல் கண்டிப்பாண்ணே. இப்போ நான் திருப்பரங்குன்றம் இஷ்யூண்ணே,
இந்த திருப்பூர்ன்ற இஷ்யூ இங்கே பேசிகிட்டு இருக்கோம். அதை தாண்டி இன்றைக்கி என்ன நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய டிஆர் பாலு அவர்கள் அவர் வந்து நீங்கள் எழுப்பியிருக்காரு. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு சபையில், நாடாளுமன்றத்தில். ஜட்ஜ் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஜட்ஜி மேலே ஒரு வேறு விதமான குற்றச்சாட்டை சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ்ல மீட்டிங்கில் போய் அவர் கலந்துக்கிட்டு இருந்தார், அவர் ஆர்எஸ்எஸ் சிந்தனையோடு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காப்புல. இதற்கு கிரண் ராஜு அவர்கள், சட்ட அமைச்சர் கிரண் ராஜு அவர்கள் வந்து நீங்கள் பெரிய கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, இதில் தவறான ஒரு விஷயம், இதை பதிவை வந்து நீக்கிடுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்றத்தில் இது பேசப்பட வேண்டிய விஷயம். இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் வந்து நீதிமன்ற விசாரணையில் இருக்கிறது. தேவையில்லாமல் இதில் எதுவும் கருத்து கூறுவதோ பேசுவதோ கூடாதுன்னு இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதனால் அதுக்குள்ளே ரொம்ப போக விரும்பலை. அது ரைட்டாக தப்பான்றதை நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் பார்த்துக்கும். இங்கே நம்ம சொல்ல வேண்டியது, இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு அரசு, நீதிமன்றம் இந்த உறவு கெட்டு போடாமல், இந்த கான்ஸ்டியூஷனுடைய அந்த இது கெட்டு போகாமல் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த நடைபெற நிகழ்வுலாம் பார்க்கும் பொழுது ரொம்ப அச்சமாக இருக்குது. கான்ஸ்டியூஷன் மேலேயே இது இல்லாமல் போயிடுமோ அப்படின்றது. நீ உச்சநீதிமன்றம் தான் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரியல. அதனால் இந்த விவகாரத்தில் இவர்கள் மத நல்லிணக்கம் கெட்டு போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயத்தை கிளப்புறாங்க. மத நல்லிணக்கம் கெட்டு போகணுன்னா 2 சைடு எதிர்த்து சைடாக நிற்கணும். இஸ்லாமியர்களும் முஸ்லீம்களும் அல்லது கிறிஸ்தவர்களும், இஸ்லாமியர்களும் இந்துக்களும், கிறிஸ்தவர்களும் இந்துக்களும், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையான ஒரு மோதல் இருந்தால் தான் மத நல்லிணக்கம் கெட்டு போகுது. இங்கே அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. முஸ்லீம்களுக்கு பெரும்பாலும் இந்த விஷயத்தில் தலையிடவே இல்லை. அவர்கள் இதை வரவேற்கிறார்கள். அது அவங்க பிரச்சனைங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் போகுது. இங்கே பிரச்சனை வேறு. ஆனால் இதை ரொம்ப சாமர்த்தியமாக எல்லோரும் இது பண்ணுறாங்க. குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நான் பார்க்குறது என்னென்னா, மதுரை பற்றி வளர்ச்சி 2 பேரும் ஒரே குரலில் பேசுகிறாங்க. முதல்வரும் சண்முகமும், மெட்ரோ, எய்ம்ஸு, வளர்ச்சி பணிகள் இப்படி தான் வரணும் மதுரை, ஆனால் இந்த மாதிரி வருதுன்னு இவர் பேசுகிறார். சேம் அதே ட்வீட் பண்ணுறாரு. அப்போ இவங்களுக்குள்ள ஒரே அஜெண்டா தான். நல்ல விஷயம், வளர்ச்சி பணிகள் வரணுன்றார். இப்போ மார்க்சிஸ்ட்டுகள் இந்த மாதிரி ஒரு விஷயம்னா இப்போ துள்ளிக்கிட்டு முன்னாடி வர்றது, இந்த மாதிரி பேசுகிறவங்க, இதே மதுரை மாநகராட்சியில் அவ்வளோ பெரிய ஊழல் நடந்ததில்லை. மாநகராட்சி மேயரே விலகிற அளவு நடந்ததில்லை. எத்தனை போராட்டம் நடத்திருப்பீங்க? ஒன்றும் கிடையாது. இதே சண்முகம் எத்தனை பேட்டி கொடுத்துருப்பாரு. இன்றைக்கி அதை ஏற்றுக்கிட்டே அந்த இதில் போய் நீங்கள் தானே உட்காந்துக்கிறீங்க மேயராக உட்காந்துட்டு. அப்போ நீங்கள் அந்த அவ்வளோ நடந்ததில் எத்தனை விஷயத்தை நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்க. இன்றைக்கி மழை, வெள்ளம், விவசாயிகள் பாதிப்பு, இதில் எத்தனை போராட்டம், ஒரு அறிக்கை விட்டுட்டு உட்காந்துக்கிட்டீங்க. அதை தாண்டி வேறு என்ன பண்ணியிருக்கீங்க? கவர்மெண்ட்டுக்கு இதே தான் 8000 கொடுத்துருக்கீங்க, 10வது 33,000 கொடுக்கணும், அதுன்னு ஒரு அறிக்கை, அவ்வளோதான். என்னன்னு பண்ணீங்க? நான் தான் அறிக்கை விட்டேன், அவ்வளோதான். ஏதாவது இந்த மாதிரி விஷயத்தில் போராட்டம் நடத்துனீங்களா? வர்க்க போராட்டம் தான் எல்லாத்துக்கும் சாத்தியன்றீங்க. விவசாயிகள், தொழிலாளர் தான் உரிமை, இது மாதிரின்னு விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, என்ன பண்ணீங்க? எல்லாத்துக்கும் மேலே இந்த இவர் எம்பி வெங்கடேசன் உள்ளிட்டோருடைய இது தேவையில்லாமல் சர்ச்சைகள் ஏற்படுத்தி இவர் சைட்லேயும் பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் போகுது. அதனால் இந்த விவகாரங்களை கொண்டு போய் இப்போ பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி பெருசாக அவங்களுக்கு சம்சா சாப்பிட்றது ஏதாவது ஒரு இது வேணும்ல. எஸ்ஐஆர் பண்ணி பார்த்தாங்க, 9ஆம் தேதின்ட்டாங்க. 9ஆம் தேதி வாங்கி கட்டிக்குவாங்க, நம்ம பார்க்க தான் போகிறோம். இதில் வந்து இன்றைக்கி இந்த பிரச்சனை பெரிய அளவில் ஸ்தம்பிக்க வைக்கலாம் பார்த்தாங்க. அங்கே அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். ஆமாம், மக்களவையில் ஓம் பிர்லா இல்லை, இன்னொருத்தர் இருந்தார், ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். சொல்லுங்கள் அப்படின்னாரு. இல்லை நாங்கள் இருங்க, உட்காருங்க, நீங்கள் மூத்த உறுப்பினர், உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், சொல்லுங்கள். அவர் சரி சொல்லிட்டீங்கல்ல, என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள், டிமாண்ட் என்ன, உங்கள் டிமாண்ட் என்ன சொல்ல தெரில அவருக்கு. என்னார் ராசாலாம் எந்திரிச்சு பார்த்தாரு. அப்புறம் உட்காந்துட்டு ஒன்றும் முடியல. அந்த நீதிபதியை பற்றி பார்லிமெண்ட்டில் வார்த்தைகளை இஷ்டத்துக்கு விட்டாங்க. அப்போ தான் ரிஜு தலையிட்டு இந்த வார்த்தைகளை அவை குறிப்பில் நீக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவை குறிப்பில் நீக்கியிருக்காங்க. அப்புறம் முருகன் எந்திரிச்சு அவர் பேசினார். அப்போ இந்த விவகாரம் உச்சநீதிமன்ற விசாரணையில் இருக்குது. உச்சநீதிமன்ற விசாரணையை நடத்தி ஒரு நல்ல இது கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இதற்கு இவர்கள் சொல்லுகிற காரணங்கள் கேரளாவில் அவங்க மதிச்சாங்களா, இதில் இவங்க மதிச்சாங்களான்னு, இந்த பாணியை எப்போ விட போகிறீங்கன்றதான் எங்களுடைய கேள்வி. அவன் நிறுத்திட்டானா, அவன் பண்ணானே, நீங்கள் பண்ணுறதுக்கு அவன் பண்ணானே இவன் பண்ணான்றது. நீங்கள் பண்ணீங்களா? உச்சநீதிமன்றம் டிஜிபி நியமனம் சம்மந்தமாக கொடுத்ததில்ல, மதிச்சிங்களா? நீதிமன்றத்தை மதிக்கிற போக்கே கிடையாதுன்றதுல இது. இவங்களுக்கு சாதகமாக வந்தால் நீதிமன்றமே சொல்லியிருக்கு. இந்த தூய்மை பணியாளர்கள் அகற்றுனதுக்கு என்ன சொன்னீங்க? நாங்கள் அகற்றலை, நீதிமன்றம் சொல்லிச்சு, அதனால தான் அகற்றணும். இப்போ நினச்சா உங்களுக்கு சாதகமாக தான் நீதிமன்றம், இல்லாட்டி மாறிடுது.
சாதாரண மக்களுடைய குடியிருப்புல இடிக்கணும்னா நீதிமன்றம் சொல்லிச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது, அதனால தான் இடிச்சு தள்ளுறோம். இவர் தானே வந்து இந்த கிட்னி வழக்குலையுமே சரியான தீர்ப்பை கொடுத்திருந்தாரு. அதாவது நீங்கள் அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்காம அவங்க பண்ணது இது தப்பு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த ஜிஆர் சாமிநாதன் தான் சொல்லியிருந்தாரு. ஏங்க நீதிமன்றத்தை தீர்ப்பை நீங்கள் விமர்சிக்கலாம், நீதிபதி விமர்சிக்கக்கூடாது. விமர்சிக்கக்கூடாதுன்றதான் இது இருக்குது. இது பல தடவை நடந்திருக்கு, மீறப்படுது. எனக்கு புரியாத ஆனந்த் விஷயம் என்னன்னா, வெங்கடேஷனும் இதே தான் பண்ணாங்க. கரூர் வழக்குல வந்து நீதிபதி விமர்சனம் பண்ணாங்க, எல்லாரையும் போய் கைது பண்ணிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு நீங்க தலைவர்களே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் அப்போ ஆனந்த் வெங்கடேஷை பண்ணாங்க, ஞாபகம் தான் ஆர்எஸ் RS பாரதி பண்ணார். அதனால் இவர்கள் நினச்சா இது பெரிய ஊடக பலம் இருக்குது, பெரிய அளவில் பலரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்றதுனால அப்படி போகுது. நீதிமன்ற விசாரணையில் இருக்கிறதுனால நம்ம இதில் வந்து ரொம்ப இதெல்லாம் பேச முடியாது, யார் தப்பு யார் ரைட்லாம் சொல்ல முடியாது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வரட்டும், அதற்கு பிறகு என்னன்றதை நம்ம பேசுவோம். கண்டிப்பாக. இது தொடர்ந்துன அதிமுகவோட கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அமித்ஷாவை சந்தித்து வந்த பிறகு ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளரை சந்திச்சிருக்காங்க. அம்மா அவர்கள் நினைவிடத்துக்கு சென்றதுல நீங்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களான்னு கேட்டதுக்கு, அண்ணன் யார் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னால் ஏன் புதுசாக குட்டத்துக்கு போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அப்போ குழுன்றதை கழகம் மாற்றி பதிவு செய்ய போகிறேன்னு சொன்னது யார்? சரி, 15ஆம் தேதி வரைக்கும் கெடு கொடுத்தது யார்? நான் சொன்னதான் நடந்தது பாருங்கள். டெல்லியில் கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா வேப்பில் அடித்து அமைச்சிருக்காங்க. தொலைச்சி கட்டிடுவேன். திமுகவுக்கு போகிற எண்ணம் இந்த இதெல்லாம் இருந்தால் கை விட்டுரு, இங்கே இருக்கிற சீட்டு வாங்கி தரோன்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதோட கம்னு இருக்கணுன்ற மாதிரி. நேற்று இவர்களை ஆப்ரேட் செய்தவரையும் அழைத்து அவருக்கும் வேப்பில் அடிச்சிருக்காங்க. வேப்பில் அடிச்சிரு அவர் ரெண்டு பேருமே ஆலோசனை இங்கே வந்து உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. கேள்விப்படுறது என்னன்னா, பிஎல் சந்தோஷ் அவர்கள் இந்த பக்கமே அவர்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ இருக்கிறதா நியூஸ். இவருடைய வார் ரூமுக்கு நிதி ஏன் கொடுக்குறீங்கன்னு வந்து கேள்வி போயிருக்கு. பிஎல் சந்தோஷ் கூப்பிட்டு பிஎல் சந்தோஷ்க்கு இது பண்ணியிருக்காங்க. இவர் பிஎல் சந்தோஷ் மூலிமா இவருக்கு சொல்ல வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அமித்ஷா கூப்பிட்டு சொல்லியிருக்காரு போல். இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா, நான் அன்றைக்கி சொன்னேன் பாருங்கள், பிஎம்ஐ சந்தித்த பொழுது அவர்கிட்ட அண்ணாமலை பற்றி சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. 3 விஷயங்கள். 1 தாவேகா வரணுமா வேணாம், 2வது அண்ணாமலை பற்றி சொன்னது, 3வது தேர்தல் வேலை இதெல்லாம் ஜனவரிக்கு மேலே ஸ்பீடப் பண்ணுற வழியை பாருங்கள். இதில் நான் இன்னொரு தகவல் இங்கே தான் நான் பதிவு பண்ணுறேன், இன்னும் ட்வீட் கூட பண்ணல. 45 தொகுதிகள் பாஜக கேட்குறாங்க, சொல்லிட்டு போயிருக்காங்க. இவங்க இன்னும் எதுவும் பதிலும் சொல்லலை. இவங்க ஒரு 30லேருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அந்த 45ல் ஓபிஎஸ் போன்றவர்களுக்கான இடம் இருக்கும், அதையும் பேசிடுவாங்க. அதனால் ஒன்றுபட்ட இதுன்னு சசிகலா பக்கமும் பேசிக்கிட்டு இருக்கிறதாக தகவல். என்னென்னா, அதிமுகவை ஆதரிங்க, அதிமுக ஜெயிக்கணுன்றதில் இது பண்ணுங்கன்ற மாதிரி அவர்களும் சம்மதம் தெரிவித்ததாக ஒரு தகவல். உறுதிப்படுத்தப்படலை, ஆனால் கிட்டத்தட்ட அதை நோக்கி நகர்ந்துரும்னு நினைக்கிறேன். அப்போது செங்கோட்டையனுக்கு என்ன விஷயம்னா, அவருடைய கல்லூரியில் அட்மிஷன் கம்மி, ஆனால் வருமானம் நிறைவாக காட்டப்படுகிறது. சரி. இந்த விவகாரத்தை இப்போ கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அது எங்கே போய் முடியுமோ தெரியாது. அதனால் செங்கோட்டையன் வேறு ஏதாவது பண்ணாருன்னா அவரை நோக்கி இந்த மாதிரி விஷயங்கள் நகரும். செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்ட பணி வேறு, அந்த பணியை சரியாக செய்யணும். ஏன்னா இப்போ அவர் தான் செல்வாக்கு மிக்கவராக தெரிகிறார். அதனால் அது புசியெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நான் சொன்னதான் கடைசியில் நடக்கும். தற்காலிக வெற்றி இவர்களுக்கு இருக்கும், ஆனால் நிரந்தர வெற்றி புசி தான். அதனால் அது எப்படின்றத பார்ப்போம். இப்போது வந்து ஒரு நற்பணி இயக்கத்தில் வந்து ஒரு அரசியல் தலைவர்னு சொல்கிறீங்க. இது வரைக்கும் அரசியலே இப்போ தெரியாதவங்க இருக்கும்போது ஒரு அரசியல் தலைவர் வந்தோடனே இவங்க பெரிய தலைவராக தெரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா செங்கோட்டையன்? அதான் கிடைக்காதுன்னு கிடைச்ச மாதிரி. எப்படி இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரைன்னு வாங்கல, ஆலை இல்லாத ஊரில் இழுப்பப்பூ சக்கரை மாதிரி. சக்கரை ஆலை இல்லைன்னா சர்க்கரைக்கு பதிலாக இழுப்பப்பூன்றது ஒன்று. அடுத்த கட்டமாக வைத்தியலிங்கத்தை தாவேகாக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் இவர் மூலியமாக செங்கோட்டையன் மூலமாக பேசுகிறார்கள். அடுத்த தலைவர் வைத்தியலிங்கம் வரலாம். பெரியதாக மாற்றம் எதுவும் நடந்துடாது. ஆமாம், ஒருத்தநாடு மட்டும் துவக்க வரும், ஒருத்தநாடு மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது யாருன்றதை பார்த்துக்குவோம், அது ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அதனால் அது விஷயம். வைத்தியலிங்கம் இதுவரை இருந்தது இரட்டை இலைனாலையா அல்லது வைத்தியலிங்கம் செல்வாக்குனாலையா? செங்கோட்டையன் இருந்தது செங்கோட்டையனாலையா அல்லது இரட்டை இலையுடைய இதுவா அப்படின்றதெல்லாம் தேர்தல் நிரூபிக்கும். சேதம் இருக்கும், சேதம் இல்லாமல் இருக்கும்லாம் நம்ம சொல்ல முடியாது, அதனால் இருக்கும். இதுதான் நடக்குது. இதை தாண்டி மும்முரமாக ஜனவரிக்கு பிறகு பிரதமர் மோடி
தமிழகம் வரை பொங்கலை ஒட்டி வருகிறார். கூட்டணி விஷயங்கள் இறுதிப்படுத்தப்படுகிறது அப்படின்றது தான் நமக்கு கிடைச்ச தகவல். இதுக்கப்புறம் எல்லாரும் எடுத்து அவங்கவுங்க கண்டுபிடிச்ச மாதிரி போட்டுக்குவாங்க. போட்டு ரைட்டா. திமுக கூட்டணி கட்சி சார்பாக 2 கட்சிகள் வந்து இடங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மொதல் கட்சி வந்து காங்கிரஸ் 39 தொகுதியில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. 39 தொகுதியில் அவங்க இது பண்ணி பார்த்துட்டாங்க. 39 தொகுதி எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த 39 தொகுதியில் எங்களுக்கு செல்வாக்கு மிக்க தொகுதிகள் இதில் வந்து நாங்கள் 39 தொகுதியிலும் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காரு. முதல்வர் அவர்கள் பரிசீலனை வைக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காராம். எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸுக்கு 39 தொகுதியில் வாய்ப்பு இருக்கிறதா? காங்கிரஸை 24, 25க்குள்ளேயே முடக்க தான் திமுக விரும்புது. இவர்கள் பாருங்கள், இவங்களுக்கும் அதில் நம்பிக்கை இல்லை. கேட்க தான் கேட்குற 60 கேட்குறது, அது 39 அதான் தெரியல வித்தியாசம். வெல்லக்கூடிய தொகுதிகளாம். யார் வெல்வா யார் தோப்பான்றதே இப்போ நிலையில்லாமல் போயிடுச்சு விஜய் வந்த பிறகு. இதில் இவர்கள் வெல்லக்கூடிய தொகுதியாக அப்போ திமுகவோட இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இந்த உருட்டியிருந்தாங்களே அதெல்லாம் இல்லைன்றது ஆயிடுச்சா. இன்னொன்று, இவர்கள் முதல்வரை பார்த்துருக்காங்க, பட்டியல் கொடுத்தாங்களான்னு தெரியாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் உடைய தொகுதிகளையே பிடுங்கணுன்ற முடிவில் இருக்காங்க. ஆமாம், காங்கிரஸுக்கு 24 நாளும் அது ஏற்கனவே காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதிகளை பிடுங்கணுன்ற இதில் இருக்காங்க. அதில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டுருக்கோம். இந்த பல தொகுதியில் வேளச்சேரி, அறந்தாங்கி, தென்காசி, அப்புறம் இன்னொரு தென் மாவட்டங்களில் தான் இந்த மாதிரி பல தொகுதிகள் பிடுங்குறாங்க. அப்போ வந்து இவர்கள் எதிர்பார்த்த தொகுதி இப்போ தென்காசி காங்கிரஸுக்கு பிரச்சனை இல்லை தான், திமுக நின்னா ஜெயிக்கலாம் தான். வேளச்சேரி திமுக ஜெயிச்சுக்கிட்டே வர தொகுதி. ஆனால் இந்த பார்லிமெண்ட்டு எலெக்ஷனில் நான் பார்த்ததில் என்டிஏ ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க. அங்கே பாஜக கொஞ்சம் கால் ஊனுது இந்த தொகுதி, இந்த சைட்லாம் தென் மாவட்டம்லாம், இது சென்னையில். அதனால் அந்த மாதிரி விஷயமும் இருக்குது. அதனால் பார்ப்போம். இவர்கள் விதைத்தது தான். பாஜக தான் 2வது பெரிய கட்சின்னு விதைச்சாங்க. அதை டி நகர் கிராமத்தில் அறுவடை பண்ணுறாங்க. அதனால தான் டி நகரை பாஜக இப்போ குறி வைக்கிறாங்க. ஏன்னா அதிமுகவோட அதிக ஓட்டு பாஜக தான் வாங்கியிருக்கு. 2024 பார்லிமெண்ட்டில் அதிமுக 3வது இடத்துக்கு போச்சு. அதனால் எங்களுக்கு டி நகரை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கெயின் இது டிமாண்ட் வச்சு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி துறைமுகம் தொகுதி கொஞ்சம் யோசிக்கிறார் இவர் இங்கே நின்னார ரோஹிணி தேட்டரோட ஓனர் வினோஜ். அவர் தாவேகா பிரிக்கிற ஓட்டில் அவர் ஈஸியாக ஜெயிச்சிடுறாரு. ஆனாலும் அவர் வந்து டி நகருக்கு ட்ரை பண்ணுறதாக தகவல். டி நகர் சத்தியாக இருக்கிறதுனால டி நகரை இவங்க கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருக்குது. மயிலாப்பூர் ஒரு முக்கிய தொகுதியாக மாறிக்கிட்டு இருக்குது. அங்கேயும் பாஜகவும் சரி அதிமுகலையும் சில பேர் மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. சைதை துரைசாமி கூட கேட்டுட்ருக்காரு அப்படின்றாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது. போக போக இன்னும் கூடுதல் தகவல்கள் வரும். அடுத்த ஒரு கட்சின்னு இது நம்ம தண்ணி குடிச்சிட்டு பேசணுமா எப்படி பேசணும்னு தெரிலண்ணே. 12 தொகுதி கேட்டிருக்காரு அண்ணன் வைகோ. 12 நில்லுங்க, அவ்வளோ உதயசூழல் நில்லுன்றாங்க. ஒன்றும் ஆட்களாவது மதிமுக இருக்காங்களாண்ணா, அது திமுக இல்லைன்னா கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை, நீ அங்கேயே நிற்பாயாக, உதயசூரியன் நின்று அங்கேயே நின்று வருவாயாகன்ற மாதிரி. உதயசூரியனில் கொடுக்கணும்னு என்ன அர்த்தம்? அவ்வளோதான், இவங்க சைன் பண்ணி கட்சியில் சேரணும்ல. அப்போ தான் நீங்கள் பொதுச் செயலாளர் பிஃபார்மில் சைன் பண்ண முடியும். அண்ணன் ரவிக்குமார் கட்சிக்காரர் தானே திமுக கட்சி. இப்போ கிடையாது, இப்போ தனியாக நின்று போனது. அதனால் இது எல்லாமே ஆசைப்படு, அளவுக்கு அதிகமாக ஆசைப்படு. எப்படி இருந்த வைகோ 12 சீட்டு தரேன்னு சொன்ன ஏடிஎம்கே முறைச்சிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக தண்ணி குச்சி பேசி காலையில் 2 சீட்டுக்காக தேர்தல் புறக்கணிப்பு அவ்வளோ பெரிய அதிபுத்திசாலி. அது இப்போவும் பேசப்படுது. அதனால் அந்த மாதிரி வைகோ நிலமை இன்றைக்கி இது. இவங்க எல்லாருக்குமே சிங்கிள் டிஜிட் தான், கூடிய வரைக்கும் அமுக தான் பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் இந்த அளவு அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. ஆமாம், ஓடு தோப்பு வரணும் என்னைக்கோ அப்படின்ற மாதிரி தானே இருக்கீங்க எல்லாரும். அது தொடர்ந்து நான் எஸ்ஐஆர் விஷயமாக நேற்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு. அதாவது என்ன சொன்னாங்க, அதிகமான ஆட்களை நீங்கள் போடுங்க, வேலைப்பளுவை குறைக்கணும்னா அதிகமான ஆட்களை வந்து பிஎல்ஓ போடுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயமும் பல்வேறு கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். எப்படி பார்க்குறீங்க? அது எஸ்ஐஆர் வாக்குரிமை பறிக்கிறது, என்னெல்லாமோ சொன்னாங்க, குடியுரிமை பறிக்கிறது, எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படி எல்லா உரிமையும் பறிக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு தானே கோர்ட்டுக்கு போனேன். இப்போ அங்கே போய் என்ன சொல்கிறீங்க? பிஎல்ஓக்கு இப்போ வேலைப்பளு அதிகமாக இருக்குது அவங்க சொல்லிட்டாங்க. எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ, அவங்கள இது பண்ணாத, ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்காத, அவ்வளோதானே. இந்த இவர் விஜய் குளறுபடியில் கலைஞர் அவங்கள இதே தான் சொல்லிக்கிறாங்க. தான் பண்ணிக்கலான்ட்டாங்க. அவங்க 6000 ரூபா 12,000 ரூபா ஆகிட்டாங்க, டபுள் தி அமௌண்ட் ஆகிட்டாங்க. ஆமாம், கொடுக்குறது இது. அப்புறம் என்ன?
நீங்கள் தேர்தல் ஆணையம் வேலையை செய்யலைன்னா நடவடிக்கை வரதான் செய்யும். ஏன்னா இங்கே என்ன பண்ணுவாங்க, இங்கே தேர்தல் ஆணையத்தை பயந்து தான் அவ்வளோ வேலை வேலை நடந்தது. நடந்துட்டு இருக்கு. நீங்கள் மீறினா இல்லாட்டி மீறிட்டு இருப்பாங்க, யாரும் வேலை செய்யாத கொடுக்காத கொடுக்காதுன்னு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இங்கேயே 99% ஃபார்ம் போயிட்டு பதிவேற்றுதும் நடந்து இதுவும் வந்து வரைவு பட்டியலும் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ செக் பண்ணால் வரைவு பெட்டிலையும் உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஆமாம், இதில் ஆன்லைனில் போய் அந்த அளவுக்கு வந்துடுச்சு. அதுக்கு வேணால் இது வேணால் நாளைக்கு வேணால் நான் என்னன்றதை சொல்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கும்பொழுது அவங்களும் அதான் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, வரைவு பட்டியல் வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு. அப்போது எஸ்ஐஆர்ன்றது இது கிடையாது. அப்புறம் யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிறார் வாக்குரிமை குடியுரிமை ஏதோ ஊட்டியிருக்காங்க, அது எல்லாம் ஒன்றுமே பெருசாக ஈடுபடலை. பிரசாந்த் பூஷன் வச்சுலாம் வாதாடிக்கிறாங்க, அது எதுவுமே நடக்கலை. ஏன்னா இது ஒரு சாதாரண பணி, தேர்தல் ஆணைய பணி. இதில் இவங்க பண்ண பில்டப்பு, நீங்கள் பார்லிமெண்ட்டே சம்பிக்க வச்சாங்க. நான் சொன்னேன்ல சம்சா, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான். நீங்கள் அந்த பார்லிமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் பேசி 9ஆம் தேதின்ட்டார் அவர். இப்போ அதுலேயும் அடிபட்டுச்சா? அப்போ இங்கே ராகுல் அவருடைய ட்ராலி இங்கே வர வாய்ப்பு இல்லையானே? என்ன ட்ராலி? இப்போ ட்ராலியை உருட்டிட்டு வந்து பெரிய ஃபைலை தூக்கி வச்சு இத்தனை பேரை நீக்கியிருக்காங்க, இதனால தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி இப்போ இங்கே இந்த விளக்கம் இப்போ இருக்காது. இங்கே வரப்போதில்லை. இப்போ 70 லட்சம் பேர் நீக்கினோன்னா ஆய்வின்னுவாங்க, எல்லாத்துக்கும் தூக்கி அடித்தோன்னா கம்முன்னு போயிடுவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. வர வாய்ப்பு இல்லை. அதனால் இவர்களுடைய பிரச்சாரம் இவர்கள் காலத்திலேயே அது ஒன்றும் இல்லாமல் போகுதுன்றது தான். அப்பப்போ லோக்கலில் பேசிக்குவாங்க, அவ்வளோதான். பெருசாக இப்போ சொல்லியா அறநிலைத்துறை நாங்கள் தான் சோறு போடுறோம், நாங்கள் தான் கோயில், எல்லாம் பக்தர்கள் பணம். அறநிலைத்துறையில் வர்ற பணம் பக்தர்கள் பணம். ஆனால் டிவி டிபேட்லாம் பாருங்களேன், இவ்வளோ பேர் சோறு போட்டுக்கிறோம், இவ்வளோ கும்பாபிஷேகம் பண்ணுறோம், கும்பாபிஷேகம் பண்ணோம். அதுக்கு வேலைக்காரன் நீ. ஆமாம், அந்த வேலைக்காரன் வேலையை வேலை செஞ்சதுக்கு என்ன, நான் வந்து வீட்டை பெருக்கினேன், ஒட்டடை அடித்தேன், வாச சம்பளம் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு தான் பண்ணுறேன். நீ என்ன எனக்கு சகாயம் பண்ண மாதிரி சொல்கிறேன். திருச்செந்தூர் கோவிலில் மேக்சிமம் ஃபண்டு வந்து ஒதுக்கிறது ஹெச்எல் சிவநாடார் தான். அவ்வளோ விலையும் பார்த்துருக்கிறாரு, அவ்வளோ விஷயங்களும் பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. உபயதாரர்கள் தனியாக இருப்பாங்க. கவர்மெண்ட்டு சொல்கிறேன், இவங்க சொல்கிறது அர்ச்சகர்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம். இவங்க கவர்மெண்ட்டாக கொடுக்குது, அறநிலைத்துறையில் வர்ற பணத்தை வச்சு அந்த பணத்தை தான் கொடுக்குறீங்க. நாங்கள் காலேஜ் கட்டியிருக்கோம், நீங்கள் கட்டினதான் தெரியுமே, எப்படி கட்டி கோர்ட்டில் வாங்கி கட்டிக்கிட்டீங்க. ஆமாம். இன்னும் அந்த திருச்செந்தூர் பழனி கோயிலில் வந்து உங்களுக்கு அந்த இது இருக்குல்ல, காலேஜோட இன்டர்னல் ஆடிட்டிங், அந்த அறிக்கையை சரியாக சமர்ப்பிக்கலன்னு இப்போ கண்டிச்சிருக்குது கோர்ட்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லையும் வந்து வாங்கி கட்டிக்கிறாங்க. அதனால் இவர்கள் வந்து இதெல்லாம் மீறி தான் இந்த மாதிரி பொய்யா சொல்லிக்கிட்டு அது தெரிவாங்க. அதில் இந்த எஸ்ஐஆர் இப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் மூக்குடை போட போகிறாங்க. இந்த பார்லிமெண்ட்டை தான் உட்காந்து ஒரு தடவை அலசணும், மூக்குடைப்பட்ட விஷயங்கள். நேற்றுமே பல இடங்களில் வந்து வாங்கியிருக்காங்கண்ணே. நிதி கொடுக்கலன்னு சொன்னதுக்கு அவங்க கொடுக்க வேண்டியதில் அவங்க நிதி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுமே அதை எடுத்து வச்சு பேசணுங்க. கண்டிப்பாக. சும்மா வந்துட்டு இங்கே உருட்டுறது அங்கே உருட்டுறது, என்ன மாட்டினாங்க, என்ன உருட்டுனாங்க, அங்கே என்ன நடந்துச்சுன்றத. இங்கே பல சேனல்களில் பேசப்படுறது என்ன, நம்ம ஆளுக்கு பேசுகிறதோட அது கட் பண்ணிடுறாங்க. இங்கே இவங்கெல்லாம் வீரமாக பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லைண்ணே, நம்மளுடைய அண்ணன் கலாநிதி அவங்க இருக்காங்க இல்லையா, வடசென்னையோட வீராசாமி, கலாநிதி வீராசாமி அவர்கள் எனக்கு கேந்திர வித்யாலயா ஸ்கூல் வேணும் கேட்டிருக்காரு. என் தொகுதிக்கு கேந்திர வித்யாலயா ஸ்கூல் வேணும், எனக்கு ரயில்வேல இருக்கிற இடம் இருக்குது, எனக்கு கொடுங்கன்னு இருக்காரு. அப்போ நவோதயா ஏன் வேண்டாங்கிறீங்க? அது அப்புறம் வருவோம். பிஎம்சி ஸ்கூலுக்கு ஏன் வேண்டாம்? கேந்திர வித்யாலயோட அப்டேட் வருஷன் தான் பிஎம்சி ஸ்கூல். அதை வந்து அப்டேட் பண்ணால் எந்த அளவுக்கு முன்னேற்றமாக இருக்குமோ அதான் பிஎம்சி ஸ்கூல். ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னொன்று நீங்கள் சொன்னது தான், நீங்கள் இந்த ஸ்கூல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுசுமே கவர்மெண்ட் இடம் கொடுத்தா போதும், அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. இதுக்கு இன்ன வரைக்கும் அனுமதி கொடுக்கல. 2 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்ற எங்கேயுமே எந்த டிஸ்ட்ரிக்டில் எதுவுமே அனுமதி கொடுக்கல. அதுவும் பார்த்தீங்கன்னா மாணவர் சேர்க்கை எல்லாமே நுழைவுத் தேர்வு மாதிரி தான், எழுதி தான் சேரணும். ஏழை பணக்காரெலாம் கிடையாது. இடஒதுக்கீடு, ஃபீஸ் ரொம்ப கம்மிண்ணே. ஃபீஸ்லாம் கம்மி, வேற லெவலில் போயிட்டாங்கன்னா எங்கேயோ பேர் எஜுகேஷன்லேருந்து எல்லாமே வேற லெவல். இன்னைக்கு இருக்கிற இதில் இன்னும் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவோம். நீட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸில் கேந்திர வித்யாலயா படிக்கிற பசங்க யாருமே வந்து தனியாக கோச்சிங் சென்டர் போகிறது ரொம்ப ரேர். நீங்கள் இந்த போட்டித் தேர்வு நீட் மட்டும் வச்சுக்காதீங்க, எல்லா போட்டித் தேர்வு எல்லாத்தையுமே அவங்க அதுக்கான தயாராகிறாங்க. அதுக்கேற்ற சிலபஸ் எல்லாமே இருக்குது. இங்கே தான் சொல்கிறேன்னே, ஹிந்தி படிக்கக்கூடாதுன்ற அளவே மிகப்பெரிய அயோக்கியத்தனம்ல. ஆமாம். நீங்கள் ஒரு மொழியை திணிக்கிறது எதிர்க்கிற மாதிரி இது திணிக்கிறது எப்படி தப்போ அது மாதிரி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பு, மறுக்கிறதும் தப்பு இல்லை. அந்த வேலையை இன்னும் துணிச்சலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. அது ஒரு அசால்ட்னஸ் வந்துடும்ல, குழந்தைகளுக்கே ஒரு அசால்ட்னஸ் வந்துடும். ஹிந்தி படிக்க கூட சொல்கிறாங்க போங்கப்பா சொல்லி அவாய்ட் பண்ண பார்ப்பாங்கல்ல. அது ஒன்று. இவர்கள்னா அந்த நிலைப்பாடு சரின்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க. நேற்று வந்து தாவேகா கொண்டு அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மாற்றம் நாங்கள் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரினா, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரினா அது இன்றைய குழந்தைகள் 3 மொழி கற்கிறதுன்றது
ப்ரைவேட்டில் அவசியம்னா ஏன் அரசு பள்ளியில் அவசியம் இருக்கக்கூடாதுன்னு கேள்வி நீ தாவேக்கா வைக்கணும்ல. ஆமாம். ஆனால் நீங்களும் அந்த 10ஆம் பசலித்தனமா அன்னைக்கு என்ன பிடிச்ச இருக்கும்? இதே வச்சுக்கிட்டு இருமொழி கொள்கை தான் பேசியிருந்தேன்னு அர்த்தம். சரி, இருமொழி கொள்கைனா தமிழை வாழ வச்சிங்களா? இருமொழியில் தமிழ் மொழி பிரதானம்னா அரசாணையிலேருந்து எல்லாம் தமிழ் இருக்கா? ம். அதுக்காவது ஒரு போராட்டம் எடுத்துங்களா தாவேக்கா? இவங்க தான் தெரியும் சொல்கிறேன், நான் சொப்பு கட்சி இது. வேறு நேற்று கூட்டம் போட்டு பேசியிருக்காங்க ஆதவ அர்ஜுனா ஆஃபீஸில். குவேவேட் மனு போடுறத பற்றி பேசணுமா வேணாவா? இன்னை வரைக்கும் அறிக்கை வந்ததா? ஏன்னா புழல்ல தண்ணி திறந்து விட்டு திருநின்ற ஒரு இப்போ ஏரியா ஃபுல்லாகவே நாஸ்தியாக இருக்குது. திருநின்றவர் மட்டும் இல்லை, திருவள்ளூரே கம்ப்ளீட்டாக நாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஒரு அறிக்கை டெல்டா வரைக்கும் போக மாட்டீங்க. அவர் தானே அறிவு இருக்குதா? இவனெல்லாம் எப்படி நான் பத்திரிக்கையாளர் நீ திரியிற? அவர் தான் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் சொல்லிட்டார்ல. ஓஹோ. அப்புறம் என்னடா நீ கேட்குற? கதறு. நீலாம் பத்திரிக்கையாளனா எப்படி வந்த? நம்ம அவங்க சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட தெரியல. அடப்பா. ரைட். அதனால என்ன வருமோ அதுக்கேற்ற மாதிரி தான் சரி, உங்களுக்கு. இவங்கள மாதிரி இந்த மாதிரி ஒரு கட்சியில் போய் வைத்தியலிங்கம் மாதிரியான ஆட்கள், செங்கோட்டையா மாதிரி ஆட்கள்லாம் போய் என்ன இவங்க ஏன் போகிறாங்க? வாழ்க்கையில் போக்கிடம் இல்லை. போக்கிடம் இல்லாதவர்கள் எங்கேயா போகிறாங்க, அவ்வளோதான். கடைசி காலத்தில் போக்கிடம் தானே, முதியோர் இல்ல மாதிரி போய் சேர்ந்துக்க வேண்டியதான். அதுக்குதான் கண்டிப்பாக. தொடர்ந்து ரஷ்ய அதிபரோட வருகை, புட்டின் அவர்களுடைய வருகை மிக நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா இதில் என்னென்னா ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும், அந்த வெளிநாடுகளில் தொடர்பு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவரோட வருகை எவ்வளோ முக்கியமானதுன்னு. ஏன்னா நேற்று அவர் வர்றாரு. நேற்று காலையிலே ட்ரம்ப் அவர்கள் சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. எல்லாருமே 2 மணிலேருந்து காலையில் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் என்ன சொல்ல போகிறாருங்கிற அளவுக்கு இருந்துச்சு. பட் அவர் ட்ரேட் ஃபேர் பற்றி எதுவுமே சொல்லலை. இவரோட வருகை என்றைக்குமே ஒரு பூகாரமாக பார்க்கப்படும். இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தார், அப்போவுமே அது மாதிரி தான் இருந்தது. இன்றைய வருகை பிரதமர் மோடி அவர்களும் பல்வேறு விஷயமாக அவரை வரவேற்றிருக்காரு. நிறைய விஷயங்களை உடைச்சிட்டு அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய வருகை? நீங்கள் ஒரு தாய் பிள்ளை உறவுன்னு வாங்கல்ல. இப்போ தென் மாவட்டங்களில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மாமா மச்சா உறவு. ஆமாம். நீ என்ன பண்ணாலும் எங்களுக்குள்ள சண்டை வராது. அந்த மாதிரி ஒரு தாய் பிள்ளை உறவு நமக்கும் ரஷ்யா இல்லை, சோவியத் யூனியன். சோவியத் யூனியனு 1917 உருவாகுது. அன்னையிலேருந்து இந்த மாதிரி நாடுகளுடைய முன்னேற்றத்துக்கு பல விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க. இந்தியாவுடைய விடுதலை புரட்சியில் எந்த அளவுக்கு பங்காற்ற முடியுமோ அந்த அளவுக்கு இவர்கள் உதவி பண்ணுறாங்க. இவன் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி உருவான பொழுது இவர்களுக்கு பல குழப்பங்கள்லாம் வருது. அங்கே போய் ஸ்டாலின்கிட்ட கேட்கும் பொழுது அந்த ஸ்டாலின் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் இப்போ இவர்கிட்ட கேட்டுனுக்குறாங்க. ஒரு காலில் ஜோசப் ஸ்டாலின்கிட்ட கேட்டுக்கிருந்தவங்க இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிற அளவுக்கு இன்னைக்கு முன்னேறிட்டாங்க. அதனால் ஏதாவது ஒரு ஸ்டாலின் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ அவங்க அந்த டைமில் அவர் சொன்னது, ஏன் ரூஸா நீங்கள், எங்கள் ரூட்டு எப்படியோ நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போராடி ஆட்சி பிடிக்கிறோம். மாவோ அவருடைய நாட்டுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் விவசாயிகளை திரட்டுறது, கிராமங்களை கைப்பற்றுவது, நடைப்பயணம் அப்படி போய் அவர் இது பண்ணார். நாங்கள் புரட்சி செஞ்சு தொழிலாளி வர்க்கம். உங்கள் நாட்டுக்கான விஷயத்தை நீங்கள் அங்கே போய் தேடுங்கயா, அதில் தேடுங்க அப்படின்ன பிறகு தான் மக்கள் ஜனநாயக புரட்சின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது ஒவ்வொரு மக்களுடைய பிரச்சனைகள் அடிப்படையில் அவங்க திரட்டுறது, வர்க்க போராட்டம். அதில் தான் விவசாய சங்கங்கள், தொழிலாளர் சட்டங்கள் எல்லாம் பெரிய அளவில் கம்யூனிஸ்டுடைய பங்கு யாராலையும் மறுக்க முடியாது. அவருடைய தியாகத்தையும் யாராலும் மறுக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற 4-5 பேரை வச்சுலாம் நீங்கள் அதெல்லாம் இது குறைச்சிடவே முடியாது. அவ்வளோ தியாகத்தால் வளர்ந்த கட்சி. இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்துக்கும் கம்யூனிஸ்டுகளுடைய பங்கை யாராலையும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த கம்யூனிஸ்டுகளோட இருந்த அந்த உறவு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நீங்கள் பல நாடுகள்கிட்ட போய் இந்தியா உதவி கேட்குறாங்க, டெக்னாலஜி. அப்படி கேட்கும் பொழுது பிரிட்டன் எல்லாம் மறுக்கிறான். ஏன்னா அவனும் காண்டில் தான் விட்டு போனான். 42-45 தோல்விக்கு பிறகு அவன் அதிகாரம் கையை விட்டு போகுது. சுதந்திரம் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி கண்டிஷன். காலனி நாடுகளெல்லாம் சுதந்திரம் கொடுத்தே ஆகணும். அதனால வேறு வழி இல்லாமல் விட்டுட்டு போகிறான். அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட அடித்த கொள்ளலாம் எத்தனை லட்சம் கோடிகள், கோகினூர் வைரத்துலேருந்து எவ்வளோ நம்முடைய வளங்கள், நிலக்கரியிலேருந்து அது இது இரும்பு தாதுக்கள், அது சொல்ல வெஜிடபிள்ஸ்லேருந்து சொல்லலாம், மினரல்ஸ்லேருந்து. அப்புறம் அந்த இந்த பயிர்கள் கேரளாவில் விளையுத, ஆமாம், மிளகு, இந்த மாதிரி அந்த வகையான ஏலக்காய் தான் மெயின். ஏலக்காயெல்லாம் அது காப்பி டீஎல்ஏ நம்மள்கிட்ட கொண்டு வந்து அவன் தான் அறிமுகம். ஆனாலும் அதை வச்சுக்கிட்டு அவனுங்க சம்பாரிச்சது அதெல்லாம் வேற. அந்த இதோட இப்போ வரைக்கும் அந்த கம்பெனி இருந்தது
அவன் தோட்டம்லாம் இங்கே தான். இங்கே இருக்குது ஊட்டியில். அவன் தான் நம்ம இதை நம்பர் 1 குவாலிட்டி தேயிலெல்லாம் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். போயிட்டுருக்கோம். நல்லா அவ்வளோ பெருசு இருக்கும் ஒவ்வொன்றும் இந்த மாதிரி. அப்படிப்பட்ட பிரிட்டன் நமக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது மறுத்துட்டாங்க. நாங்கள் 400 வருஷமாக வந்ததை நீ 40 வருஷத்தில் வரலான்னு பார்க்குறியா அப்படின்னு. அமெரிக்க நிறுவனங்களும் அந்த மாதிரி மறுக்கிறாங்க. பல இது யூரோப் கண்ட்ரிஸும் மறுக்குது. அன்னைக்கு இங்கே இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஸ்டாலின் கிட்ட பேசி அதுக்கப்புறம் நமக்கு உதவிகள் வருது. இங்கே இந்தியாவிற்கான அந்த இரும்பு ஆலைகள், இந்த மாதிரி ரூர்கேலா மற்ற இதெல்லாம் வந்து அவர்கள் மூலியமாக பல ஆலைகள், பல டெக்னாலஜிலேருந்து எல்லாம் வருது. ரொம்ப ரொம்ப நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் இந்திரா காந்தி பீரியடில் சோவியத் யூனியோட உறவுலாம் ரொம்ப வலுப்பட்டது. அந்த டைமில் தான் நீங்கள் அந்த 71 வார் தேவையில்லாமல் இந்தியா போய் அது நமக்கு தேவை, ஆனால் நம்ம தலையிட்டது பெரிய அளவில் நமக்கு சிக்கலை மாறிச்சு. அங்கே என்ன தேவை வருதுன்னா, பாகிஸ்தானு, பங்களாதேஷு, கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் அவர்கள் இஸ்லாமியர்னு போயிட்டாங்க அங்கே இந்தியா விட்டு. ஆனால் மொழியால் இவன் வங்காளி, அவன் உருது பேசுகிறான். அப்போ மொழியால் இவனை இது பண்ணுறான், டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறான். அப்போ பல விஷயங்களில் இவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்போ இவர்களை ஒரு நாடு ஆக்கணுன்றதில் இந்தியா ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நம்ம பங்காளிங்க. ஆமாம், வங்காளம். அப்போ உள்ள இந்தியாவுடைய RAW ஒர்க்கெலாம் அந்த அளவுக்கு நம்மளுடைய கிரைமில் பேசும்போது வேணால் பேசலாம். RAW ஒர்க்கு அந்த மாதிரி. அதில் ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு வருது, சண்டை. அந்த சண்டையில் 7th ஃப்ளீட்டு, அமெரிக்காவுடைய 7th ஃப்ளீட்டு சிங்கப்பூர்லேருந்து டிகோ கார்ஷியா தீவு அங்கேருந்து 7th ஃப்ளீட்டு நம்ம வங்கக்கடலுக்குள்ளே வந்துட்டான். ஓகே, நம்மளை அடிக்கிறதுக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக. நம்ம சோவியத் யூனியனுக்கு நமக்கு ஒரு இது உண்டு. அவங்கள நம்ம அடித்தா நம்ம போனோம், அந்த மாதிரி இது. அந்த அடிப்படையில் சோவியத் யூனியனு வங்கக்கடலுக்குள்ளே நீ நுழைஞ்சனா உள்ளே போயிடுவேன் பார்த்துக்கொண்டாங்க. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், இந்த வியட்நாம் வாரில் சோவியத் யூனியனு ஒரு சின்ன குட்டி தீவான நாடு அந்த வியட்நாமுக்கு எவ்வளோ உதவி பண்ணிச்சு. 5 லட்சம் அமெரிக்கன் செத்து போயிட்டாங்க. அதில் பெரிய படுதோல்விக்கு அப்புறம் வெளியே போனாங்க. அங்கே 2ஆக பிரியுதுங்க. ஸோ இது வியட்நாம், வட வியட்நாம், தென் வியட்நாம்னு. வட வியட்நாமுக்கு எதிராக தென் வியட்நாமில் தீப் பூம்னு ஒருத்தனை இவர்களை செட் பண்ணி இறக்குறாங்க. அப்போ அதுக்கு ஆதரவாக உள்ளே பூந்து இங்கே இருக்கிற அந்த அவர் பேர் நல்ல அருமையான பேராச்சு அவர், அந்த தலைவர் சோவியத் யூனியன் அந்த இது கம்யூனிஸ்ட் தலைவர் அங்கே இறங்கி சண்டை நடக்குது. அதில் தான் வியட்காங் சோல்ஜர்ஸ் தான் முதல் கொரில்லா முறையை கொண்டு வந்தவங்க. ஓகே, ரொம்ப எண்ணிக்கை கம்மி. இவன் கொண்டு போய் இறக்கிட்டான் அமெரிக்கா. உள்ளே பூந்து அடிச்சு நகர்த்துவாங்க. நீங்கள் இந்த அங்கே வாங்கின அடி தான் இவனுங்க ராம்போன்னு காமிப்பானுங்க, தலைகீழ காமிப்பானுங்க. இவனுங்க வேலையாக தானே நிஜத்தில் அடி வாங்கிட்டு சினிமாவில் வீரனம் காமிப்பானுங்க. அந்த மாதிரி அந்த இதில் அவர்கள் அந்த மக்கள் அப்படி போராடி தென் வியட்நாமே மீட்டாங்க. இதில் 5 லட்சம் பேர், பல பேர் பைத்தியம் பிடிச்சி போயிட்டாங்க. அது பெரிய பிரச்சனையெல்லாம் மாறிச்சு. அது அந்த அதிபர்களுக்கே பிரச்சனையெல்லாம் மாறிச்சு, பதவி விலகிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதனால் அந்த இதில் சோவியத்தினுடைய உதவி வெப்பன்ஸ் கொடுத்ததெல்லாம் அவ்வளோ பெரிய இது. அதே மாதிரி கியூபாக்கு, இந்தியாவில் அவ்வளோ உதவி பண்ணாங்க. இதெல்லாம் பண்ண அந்த சோவியத் யூனியன் அன்னைக்கு நமக்கு ஒன்று வரலன்னா சென்னையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, 7th ஃப்ளீட்டு வங்கக்கடலில் வருதுன்னா எங்கே வரும்? நமக்கு நேரம் வருவான். தமிழ்நாட்டிலாம் அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இன்னும் ஒரு 3-4 வயசு இருக்கும். நைட்டு ஃபுல்லாக இருட்டாகி அந்த இது சைரன் இதெல்லாம் போட்டு அந்த வார் டைமில் அந்த ஒரு இதெல்லாம் இருந்தது. சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா LICலாம் அந்த இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இது மாதிரி இருந்தது. 2-3 சம்பவம் சென்னையில் அந்த காலகட்டம் நடந்தது. LIC தீப்பற்றி இருந்தது. அப்படியே அப்போ பெரிய கட்டடம் கிடையாதுல்ல. நாங்கள் பக்கத்தில் அந்த சைடு எக்மோர் கிட்ட புதுப்பேட்டை எரியுறது அப்படியே கண்ணால் தெரியும். 2 நாள் ரோட்டில் போக முடியல, அவ்வளோ ஹீட்டு. அந்த மவுண்ட் ரோட்டில் போக்குவரத்தை நிறுத்திட்டாங்க. வெட்டிச்சு செதறி கண்ணாடி கிண்ணாடிலாம் ரோட்டில் விழுந்து அதெல்லாம் அது அந்த மாதிரி நடந்தது. LIC உடைய தீ விபத்து அதே மாதிரி காலகட்டம் தான் இந்த வார். ஒரு நாள் லைட் எல்லாம் அணைச்சிட்டு சைரன் சத்தம் வந்தோன்னா லைட் அணைச்சிடணும், வீட்லேயும் லைட் அணைச்சிடணும். அதெல்லாம் அப்போ தான் அந்த 7th ஃப்ளீட் வந்தது. அன்னைக்கு மட்டும் சோவியத் யூனியன் எச்சரிக்கை கொடுக்கலன்னா குண்டு சென்னை கோட்டை தான். ஹார்பரு கோட்டை. அப்புறம் இங்கே இருக்கிற நகரம் நம்ம தானே இருக்கோம், சென்னை தான். அடி நவுத்திட்டு இருப்பாங்க. அடுத்து ஹைதராபாடு, ஆந்திராக்கு அடி வந்திருக்கும். சொன்னோன்னா திரும்பி போயிட்டான். அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் மூச்சு விட முடிஞ்சுது. அந்த இதில் வந்து கெட்ட பேருக்கு தான் கச்சத்தீவை தாராவாத்ததெல்லாம் அரசியல் நிர்பந்தம். ஆனாலும் நமக்கு எல்லா காலத்துலேயும் சோவியத் யூனியன் பெரிய உதவி. மிக சமீப உதவி என்னென்னா, ராஜீவ்காந்தி பீரியடுக்கு பிறகு அந்த
நம்ம விண்வெளி துறையில் ரொம்ப ஆதிக்கம். நம்ம கலாம் அந்த டீம் எல்லாம் விண்வெளி துறையில் நம்ம இது பண்ணது. அதில் வந்து சேட்டலைட் தொழில்நுட்பத்துக்கு கிரியோஜெனிக் எந்திரம் ரொம்ப முக்கியம். ஆமாம். அந்த தொழில்நுட்பத்தை நமக்கு தர்றேன்னு சோவியத் யூனியன் ஒத்துக்குச்சு. நம்ம கொடுக்க வேண்டியது. சோவியத் யூனியன் உடஞ்சிடுது. ரஷ்யா கிட்டே இருக்குது. நம்ம கேட்கும் பொழுது அமெரிக்கா மிரட்டுறோம், கொடுக்கக்கூடாது. நீ யாரா சொல்கிறது, எங்கள் அங்காளி பங்காளி, நான் கொடுப்பேன்னு கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம பல பெரிய நாடுகள் யூரோப் கண்ட்ரிஸுடைய சேட்டலைட்டிலே நம்ம அனுப்புகிறோம். ஒரே டைமில் 50, 90, 100ன்னு அனுப்புகிறோம். அந்த அளவுக்கு ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது நம்ம நண்பன் சோவியத் யூனியன். அதுக்கு பிறகு அதில் உடஞ்சதுலேயே பெரிய நாடு ரஷ்யா. அப்படிப்பட்ட ரஷ்யாட்ட இருந்தால் நம்ம கொரோனா காலகட்டத்திலலாம் பெரிய அளவில் நம்ம ஒப்பந்தம் போட்டு கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறோம். அது மிகப்பெரிய உதவி நமக்கு. இதில் இன்னொன்று நம்ம தரை வழியாக ஆப்கானிஸ்தான் வழியாக கொண்டு வரதுக்கான ஏற்பாடு நடந்துச்சா முடிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. ஈரான் இவங்க சோவியத் யூனியன்லாம் இப்போ வந்தார்ல வந்து சைன் பண்ணியிருக்காரு அவர் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருந்தார். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் இந்த மாதிரி இது இருந்தாலும் அவர்கள் வரும்பொழுது இந்த இது வந்தாலும் ஆட்சியில் ஒரு அடுத்த 5 ஆண்டுகள்லேயே அவங்க பல விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதில் குறிப்பாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் என்னென்னா, அனைத்து இஸ்லாமிய நாடுகளோட நமக்கு பாகிஸ்தானை தவிர நட்பு இருக்குது. பெரிய நட்பு இருக்குது. ஹசீனா வரைக்குமே பங்களாதேஷ் இருந்தது. ஆமாம். இப்போ சைனாவுடைய சில விஷயங்கள்னால பங்களாதேஷ் நம்மளை எதிரி மாதிரி பார்க்குறான். இப்போ அங்கேயும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. மாலத்தீவு நம்முடைய இராணுவ இதே வெளியே இப்போ சொன்னாங்க. இன்றைக்கி அவங்க வந்து காலில் விழுந்து இது பண்ணுற அளவுக்கு. இலங்கை நமக்கு தொல்லையாக இருந்தது. இந்த இதுக்கெல்லாம் நம்ம வாலண்டரியாக நம்ம உதவிகள்லாம் அனுப்புகிறோம். பாகிஸ்தானும் போகிறான், வான்வெளி தோறக்கலான்னு ஒரு பொய் குற்றச்சாட்டு வச்சான். யாரா சொன்னது? உதவின்னு போறியா போ, அவ்வளோதான், உனக்கு அனுமதின்னு சொல்லி பண்ணுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ரஷ்யா நம்மளுக்கு கச்சா எண்ணெய் உதவியில் பெரிய அளவு உதவி பண்ணுறத அமெரிக்கா இப்போ ட்ரம்ப் வந்தோடனே இல்லாத மிரட்டெல்லாம் மிரட்டி நமக்கு வரி 100% வரிலாம் விதிச்சு. அதெல்லாம் மீறி நாங்கள் இருப்போம். நடுவில் சொன்னாங்க தெரியுமா, ஒத்துக்கிட்டாரு மோடி அப்படி இப்படின்னு. நாங்களாம் யாரும் ஒத்துக்கலடா ராசான்னு. ஒத்துக்கிறது மட்டும் இல்லை, எங்கள் நாட்டுக்கு நாங்கள் கூப்பிட்ருக்கோம், இது சம்மந்தமான ஒரு மாநாடு, அதில் ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தமாக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு. இதில் கூடுதலாக அங்கே இருக்கிற உக்ரைனுடைய எம்பி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. S-400 தான் நம்ம இந்த வாரில் வந்து பெரிய அளவு யூஸ் ஆச்சு. சிந்தூரில் நம்ம புஷியை கூட சொல்லுமே, யாரையும் உள்ள விடாமல் பார்த்துக்கினாருங்க. S-400 என்ன பண்ணோன்னா அப்படியே ஒரு ரேடார் பண்ணிகிட்டே இருக்கும். ஏதாவது வந்து அவங்க ஆயிரக்கணக்கில் உள்ள ட்ரோன் அனுப்பிச்சாங்க. எல்லாம் வர வானத்திலே அடிச்சு நகர்த்திட்டாங்க. ஒன்று கூட கீழே உள்ள அந்த மாதிரி தான் நடந்தது. அப்போ S-400 பற்றி அப்போ தான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. ஓ, இது இவ்வளோ பயங்கரமானதா அப்படின்னு. அது ரஷ்யாவுடைய இது. நம்மளுக்கு வந்து 5 நம்ம இதில் 3 வந்துருச்சு, இன்னும் 2 தான் வர வேண்டியது. இப்போ அந்த எம்பி என்ன சொல்கிறாரு, அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. S-500 இது பண்ணிட்டாங்க. ரஷ்யா மட்டும்தான் பயன்படுத்துது. அதை இப்போ நம்ம கேட்கணும், இப்போ வலியுறுத்தணும், நம்ம அதை வாங்கணும்னா இன்னும் வேறு லெவலில் அப்படின்னு. அப்போது அந்த மாதிரி ஒப்பந்தங்கள் ப்ளஸ் இறக்குமதியை அதிகமாக இருக்குது. ஆமாம், ஏற்றுமதியை அதிகரிக்கணுன்றது நம்ம வந்து இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் பார்த்தீங்கன்னா ஏணி வச்சது கூட எட்டாத அளவு. 7 லட்சம் கோடி 48,000 கோடின்றதெல்லாம் எங்கேயோ கூட பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் 1 லட்சம் 2 லட்சம் கோடின்னு வந்தாலாவது நமக்கு ஒரு பெரிய இது. இந்த திருப்பூர் பனியன் உற்பத்தி இதெல்லாம் வந்து உக்ரைன் வாருக்கு அப்புறம் குறைஞ்சிருச்சு. இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் சீரமைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். உக்ரைன் வார் இந்த இதெல்லாம் வந்து நமக்கு திருப்பூர்லாம் எந்த அளவுக்கு பாதிப்புன்றது வெளியே தெரியாது. ஆனால் கடுமையான பாதிப்பு ஏற்றுமதி இந்த மாதிரி விவகாரங்களில். இது ஒன்று. இந்த விஷயங்களில் இப்போ அவர் வந்திருக்காரு. அது நேற்று வரவேற்ற விதம்லாம் பார்த்தீங்களா, கட்டி பிடிச்சி ரொம்ப இது அந்த நடனத்தெல்லாம் அவர் அவ்வளோ ரசித்தார். ஒரே காரில் 2 பேர் போனது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு நல்ல இதுவாக நடந்திருக்குது. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், இது சம்மந்தம் இல்லாது. ஆனால் இந்த பகல்மா தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதல் திட்டமிட்டது தளபதி தான், பாகிஸ்தான் தளபதி தான் இம்ரானுடைய ஒரு இவர் சொல்லியிருக்காரு. ஒரு தகவல் வந்துருக்கு. எவ்வளோ பெரிய அசிங்கம் பாருங்கள். இவர்கள் இப்போவும் அடங்க மாட்டாங்க. இந்த இதில் தேவர் மகனில் கமல்ஹாசன் எவ்வளோ சொல்லுவார், கேட்க மாட்டேன். அந்த நாசர் கேட்கவே மாட்டாப்புல. கடைசியில் முடிச்சு விட்டு என்னையும் அறுவாலை வளர்ச்சி பாதிக்கூடாதுன்னு தான் கமல் அவ்வளோ இறங்கி வருவாப்புல. அந்த ஒரு எல்லை பிரச்சனைக்காக தான் அந்த பொண்ணையை கட்டிக்குவார், லவ்வரை கூட இது பண்ணிட்டு. அந்த மாதிரி இது இவர் இந்தியா அந்த அளவுக்கு இறங்கி போகுது. ஆனாலும் இவர்கள் அதே விரோத மனப்பான்மையே பார்த்துக்கிட்டு இந்த வேலைலாம் பண்ணுறாங்க. ரஷ்ய அதிபருடைய வருகை மிகப்பெரிய மாற்றத்தை சர்வதேச அளவில் இன்னொன்று நம்முடைய தைரியத்தை பறைசாற்றி இருக்கிறது. கண்டிப்பாக. மிக நன்றி உங்கள் நேரத்தில்.